ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஹீரோவும் பிஏவும் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் வந்துட்டுருக்காங்க. அப்போ பிஏ வந்து சொல்லிகிட்ருக்கா, நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, இங்கே என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இல்லை பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் உங்கள் கூட இருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் மேலே வருவீங்க அப்படின்னு இவனுக்கு ரொம்பவே ஆறுதலாக இருக்குது. யாருமே என் கூட இல்லாத போது, எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண முன் வராத போது, நீ என் கூட இருக்கே, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நீ எனக்கு ஒரு முக்கியமான பர்சனாக இருப்ப அப்படின்ட்டு. உங்கள் மனசில் நீங்கள் என்னை இந்த அளவுக்கு நினச்சிருக்கிறதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அமுச்சு வைக்கிறான். ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக வந்துட்டுருக்கான். வீட்டில் போயினாச்சும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா அந்த ரிப்போர்ட்டர்ஸு வாசல் ஃபுல்லாக படையெடுத்து நிற்கிறானுங்க. இதை பார்த்து இவங்களுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் குவாங் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே வண்டியை ஸ்டாப் பண்ணிடுறான். ஹீரோ வந்து சொல்லிகிட்ருக்கான், நான் வீட்டுக்கு போகணும், கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கே அப்படின்ட்டு அப்படியே வண்டியை ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். கொஞ்சம் நேரம் கழித்து வண்டியை பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டர்ஸ்க்கு முன்னாடியே நிப்பாட்டிட்டு குவாங் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கை வச்சு மூஞ்ச மறைச்சிட்டே அங்கேருந்து ஓடிட்டுருக்கான். இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே இது ஹீரோ தான் சொல்லிட்டு அவனை துரத்திட்டு போக, இந்த நேரத்தை யூஸ் பண்ணி ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரி பாய் மாதிரி வேஷம் போட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறான். அதே சமயம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கா ஹீரோவுக்கு. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா ஃபோனை அட்டன் பண்ணவே மாட்டான். பக்கத்தில் தான் ஃபோன் இருக்குது. அதை பார்க்க இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அழுது ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த நியூஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு சீனியர் பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அவனுக்கா ஒரே ஆனந்தம், என்னம்மா ஒர்க் டைமில் வந்து ஃபோன் பண்ணியிருக்க, நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஹீரோயின் உன் பக்கத்தில் இருக்காளா? இல்லை அவங்க அம்மா கூட தான் வெளியே நின்றுட்டுருக்கா. சரி, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை ஹீரோயின்ட்ட மட்டும் சொல்லிடாத. ஹீரோ வந்து பென்லியோட பையன் கிடையாதான், லின்னோட பையனா. இவன் பார்த்தீங்கன்னா செம ஷாக்கிங் ஆயிடுறான். என்ன சொல்கிற? சரி, ஹீரோக்கு என்னாச்சு? அவன் ஓகேவா? அவனை பற்றிலாம் எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியல. ஆனால் இதை நீ ஹீரோயின்ட்ட சொல்லாத, ஏன்னா அவள் ஆல்ரெடி அவங்க அம்மாவை நினச்சி வருத்தத்தில் இருப்பாள். இது தெரிஞ்சிச்சுன்னா இனிமே ரொம்ப ஃபீல் பண்ணுவா. சரி, இதுக்கப்புறம் என்ன விஷயங்கள் நடந்தாலுமே எனக்கு அப்டேட் பண்ண அப்படின்ட்டு. அந்த நேரம் கரெக்டாக ஹீரோயினுமே வந்துடுறா. நான் யானுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் அவன் ஃபோன் எடுக்கவே இல்லை, என்னாச்சுன்னு தெரில. என்கிட்ட தான் இப்போ பேசினேன், அவனுக்கு ஏதோ ஒரு வேலையாமா, அதனால் கொஞ்சம் பிஸியாக இருப்பான். ஸோ அதெல்லாம் நீ ஃபீல் பண்ணிக்காத, போ நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு அமுச்சு விட்டுட்ட. இவன் பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். ஏன் தான் இவனுக்கு மட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதோ அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாக இருக்கான். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அந்த பேக்கில் போட்டு குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு குவாங் வரான். நீங்கள் ரொம்பவே டயர்டாக இருக்கீங்க, போதும் நிறுத்துங்க, கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்படின்ட்டு வாட்டர் பாட்டில் எல்லாமே எடுத்து கொடுத்துட்ருக்கான். அவனும் பார்த்தீங்கன்னா குடிக்கிறான். மிச்சம் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் தலையில் ஊற்றிட்டு இருக்கான். அவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. உங்களுக்கு நான் நூடுல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், வந்து சாப்பிடுங்க. இல்லை வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து பாக்ஸிங் பண்ண போகிறேன், அப்போ தான் நான் கொஞ்சம் காம் ஆவேன், என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு பயங்கரமாக போட்டு அதை பஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். குவாங்கும் சொல்கிறான், ஹீரோயின் வந்து நிறைய டைம் உங்களுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, அட்டன் பண்ணி பேசுங்க. இல்லை அவளுக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியக்கூடாது, அவளோட ஃபோனையுமே நான் அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. இந்த சைட் ஜியாங் பார்த்தீங்கன்னா உட்காந்து வழக்கம் போல் கேம் எல்லாம் விளாண்டுட்ருக்கான். அந்த இடத்துக்கு அவங்க அப்பா உள்ளே வந்துட்டுருக்காங்க. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் நீனா வந்திருக்க அப்படின்னு ஆசையாக திரும்பி பார்த்தா அவங்க அப்பா, நீ எதுக்கு இங்கே வந்த? அடப்பாவி, உன்னை பெற்றவன் நான் வரேன், என்னை பார்க்க மாட்டேன், ஆனால் நீ ஹீரோயினை மட்டும் பார்ப்பியா அப்படின்னு. என்ன விஷயம், எதுக்கு நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க அப்படின்ட்டு கத்திகிட்டு இருக்கான். எல்லாமே நான் உனக்காக தான் பண்ணியிருக்கேன், அதனால் ஒழுங்காக கம்பெனிக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுற வழியை பாரு அப்படின்ட்டு. இந்த மாதிரி பேசாமல் ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பி போங்க. ஏன்டா இந்த மாதிரி இருக்க, நான் சொல்கிறது கேளு, நீ தான் இந்த கம்பெனியோட வருங்கால லீட் அப்படின்ட்டு. இவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்ல வரீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. ஹீரோயினோட அம்மாவை நீ பல தடவை காப்பாற்றிருக்க, அதனால் ஹீரோயினுக்கு உன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். அதை யூஸ் பண்ணி நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியே நம்மளோடது தான் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்கான். எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் தான், ஆனால் அவளை நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஒரு பொசிஷனை அடையணும், இந்த கம்பெனியை நான் வந்துட்டு ஆக்கிரமிக்கணும்லாம் நான் நினைக்கவே மாட்டேன். என்னோடய ஃபீலிங்ஸை வச்சு உங்களோட விஷயங்களை சாதிக்கலான்னு பார்க்குறீங்களா? இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இதுக்கப்புறம் நீங்களும் நானும் பையன் பிள்ளையே கிடையாது அப்படின்னு. ஓ, நீ அப்படி வரியா? என் பேச்சு கேட்கல அப்படின்னா இதுக்கப்புறம் நீ நானும் எனிமீஸ் தான்.
ஓகே, ரொம்ப நல்லது. நான் உங்களுக்கு இனிமையா இருக்கிறது தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டிக்கு, கார் கீ எல்லாத்தையும் எடுத்துட்டு கால இழுத்து இழுத்து நடந்து வந்துட்டுருக்கான். இவருக்கா கடுப்பாயிட்டுருக்கு. இவனும் கார எடுத்துட்டு வேகமா வந்துட்டுருக்கான். கத்தியில இந்த சண்டைலாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவன் வந்து பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கான். இந்த சைடு ஹீரோயின காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா கூடலாம் சாப்பிட்டுட்டு ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்ருக்கா. ஆனால் அவன் வழக்கம் போல் ஃபோன் எடுக்கலை. ஸோ இவ பார்த்தீங்கன்னா, ஒரு மெசேஜ் ஒன்று சென்ட் பண்ணி விட்டுட்ருக்கா. அம்மா வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்காங்க. ஸோ நானும் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு வாய்ஸ் நோட்டாக சென்ட் பண்ணி விட்டுட்ருக்கா. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடுப்பில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். அப்போ குவாங் பார்த்தீங்கன்னா, அவனோட ஃபோன் எடுத்து டேபிளில் வச்சுட்டு போயிட்டுருக்கான். ஸோ இவனும் என்ன அவன் ஃபோன் வச்சுட்டு போகிறானே அப்படின்ட்டு அந்த மெசேஜ் எல்லாத்தையுமே எடுத்து கேட்க குவாங் வந்து சொல்லிகிட்ருக்கான். எவ்வளோ நாளைக்கு நீங்கள் இதை வந்து ஹீரோன்ட்டேருந்து மறைக்க போகிறீங்க அப்படின்னு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியும். அதனால தான் அவளை நான் தூரமாக அனுப்பிச்சி வச்சுருக்கேன். சரி, தெரிஞ்சவங்க ரிட்டன் வந்துட்டாங்கன்னா திரும்ப என்ன பண்ணுவீங்க? திரும்பவும் நான் அனுப்பிச்சி வைப்பேன். போய் நீ உங்கள் அம்மாவை பாரு அப்படின்னு. என்னோடய பிரச்சனைகளை நான் மட்டுமே தனியாக பார்த்துப்பேன். நீங்கள் ஒன்றும் தனியாக கிடையாது, நானும் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்னு வேகமாக ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீ உன் வீட்டுக்கு போ. நீ என் கூட இருந்த அப்படின்னா உனக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே வரும். இல்லை, இந்த மாதிரி சிச்சுவேஷனில் உங்களை தனியாக விட்டுட்டு போனேன் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு மோசமான ஆள் இந்த உலகத்திலே கிடையாது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீ டிரைவர் அங்கிள் மாதிரியே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாம், என்னோட அங்கிள் உங்கள் அப்பாவுக்கு எப்படி கடைசி வரைக்கும் கூட இருந்தாரோ அதே மாதிரி தான் நானும் உங்கள் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படின்ட்டு இவனுக்கு பார்த்தீங்கன்னா டச் ஆயிடுது. இந்த சிச்சுவேஷனில் யாருமே என் கூட நிற்க மாட்டாங்க, ஒரு உதவி கூட செய்ய மாட்டாங்க. ஆனால் நீ வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீல, எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் நான் ஒரு ஆளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்ல, அவன் வந்து சில விஷயங்கள்லாம் ஏதோ பண்ணுற மாதிரி தெரியுது. சரி, நீ அவனை கவனமாக வாட்ச் பண்ண, என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் அப்படின்னு. சரி, ஓகே அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டுருக்கான். ஸோ அப்போது இவன் கேப்பெல்லாம் போட்டுட்டு ஐயோ அம்மானு போய் விழுந்துட்டுருக்கான். இது எல்லாத்தையும் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் பார்த்து, அட அது ஹீரோ தான், பிடிங்க பிடிங்க அப்படின்ட்டு துரத்திட்டு போகிறாங்க. குவாங் பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு அங்கேருந்து போகிறான். ஏன்னா ஜியாங் வந்து இங்கே வரதா சொல்லியிருந்திருப்பான் போல். ஸோ இவன்களை இங்கிட்ட டைவர்ட் பண்ணி விட்டுட்டு ஜியாங் பார்த்தீங்கன்னா அப்படியே நொண்டி நொண்டி வந்துட்டு இவனை பார்த்தோன்னே ஹீரோக்கு செம ஷாக்கிங் ஆயிடுது. நீ இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு குடிக்கணும்னு தோணுச்சு, அதான் உன்னை தேடி வந்திருக்கேன், வா வா அப்படின்ட்டு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரிங்க்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். நான் வந்து கேள்விப்பட்டேன் உன்னை பற்றி, அப்புறம் கம்பெனி, உங்கள் அம்மாவை பற்றியும் அப்படின்னு. இவன் ஷாக் ஆகிடுறான். அப்போ ஹீரோனுக்கு இந்த விஷயங்கள் தெரியுமா? இல்லை இல்லை, அவளுக்கு தெரியாது, அவள் அங்கே சேஃபாக தான் இருக்கா. இந்த விஷயங்கள் எல்லாம் நான் கேள்விப்பட்டோன்னே ஹீரோனை எப்படியாவது நம்ம சைடு இழுத்துடலான்னு நினச்சேன்னு இவன் அப்படியே ஒரு மாதிரி முறைக்க, டே சும்மாடா ஜோக் பண்ணேன்டா அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் 2 பேர் பார்த்தீங்கன்னா குடிக்கிறானுங்க குடிச்சிக்கிட்டே இருக்கானுங்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்கா. அம்மா உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சாப்பாடு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்கும்போதே டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ஓடிட்டுருக்கு. அதை பார்த்து இவளுக்கு பயங்கர ஷாக்கிங். இவங்க அம்மாவுக்கா என்னது, இவன் வந்து பென்லியோட பையன் கிடையாதா அப்படின்ட்டு அவங்களுக்குமே ஷாக்கிங்காக இருக்குது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து ஓட, அப்போ தான் டாக்டருமே வந்திருப்பான். என்னாச்சு, ஏன் இப்படி ஓடிட்டுருக்கா? அது ஒன்றும் இல்லைப்பா, யான் வந்து பென்லியோட பையன் கிடையாதான், அதை நியூஸில் பார்த்துட்டு தான் போகிறா அப்படின்ட்டு. இவ ஒரு ஓரமாக போய் உட்காந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு டாக்டர் வரான். கண்டுபிடிச்சிட்டியா நீ அப்படின்ட்டு. அப்போது உனக்கு ஆல்ரெடி தெரியுமா, ஏன் என்கிட்டேருந்து மறைச்ச? ஏன்னா ஹீரோ வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சான். ஓ, அதனால தான் அவன் என்னை கொஞ்சம் தூரமாக அமுச்சு வச்சானா? எல்லா விஷயங்களையுமே அவனே தனியாக பார்த்துக்கலான்னு நினைக்கிறானா? நான் நான் அவன் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அப்படின்ட்டு. டாக்டருக்கா என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ வேகமாக இவ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாட்ட வந்து சொல்லிகிட்ருக்கா, அம்மா ஹீரோ வந்துட்டு ரொம்பவே கஷ்டத்தில் இருப்பான் அம்மா, அவன் கூட இருக்கணும்னு தான் எனக்கு ஆசையாக இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. உடனே அவங்க பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு, என் கூட வந்து மெய்ட் ஆண்டி அப்புறம் டாக்டர் எல்லாருமே இருக்காங்க, அதனால் நீ போய் யான் கூட இரு, அவனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இரு அப்படின்ட்டு. இவளுக்கா ஷாக்கிங்காக இருக்கு. அம்மா என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஸ்டூப்பிட்டான வேலைகள் எதுவுமே பண்ண மாட்டேன், என்னை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத. அவள் அங்கேருந்து போனதுக்கப்புறம் இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை அவங்களுக்குள்ளேயே சொல்லிகிட்டு இருக்காங்க.
நான் கண்டிப்பாக உன் கூட இருப்பேன். நீ யானுக்கு போய் ஹெல்ப் பண்ண, அந்த கம்பெனியை ப்ரொடெக்ட் பண்ண அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறா. அவள் கழுத்தில் ஹீரோ கொடுத்த அந்த செயினை தான் போட்டிருந்துருப்பா. ஸோ அந்த செயினை கழட்டி அந்த ரிங்கை பார்த்தீங்கன்னா அவளோட கையில் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கா. டாக்டருக்கு இவ போன விஷயங்கள் எதுவுமே தெரியாது. இப்போ வந்து தான் மெய்டாண்டிகிட்ட கேட்கும்போது அவங்க எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க. இவன் வேகமாக அந்த சீனியருக்கு கால் பண்ணி விஷயத்த பாஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அவள் அங்கே தான் கிளம்பி வந்துட்டுருக்கா. அவளை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீ பார்த்துக்க அப்படின்ட்டு. சரி சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. இவளும் நேராக வீட்டுக்கு வந்து பார்த்தா ஏகப்பட்ட ரிப்போர்ட்டர்ஸ் வந்து நிற்கிறானுங்க. இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்க போகிறா. பின்னாடி வந்து சீனியர் பிடிச்சி இழுக்கிறாங்க. எம்மா நீலாம் இங்கே போகக்கூடாதுன்னு. உங்களுக்கு எப்படி தெரியும் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு? டாக்டர் தான் எல்லா விஷயங்களையும் சொன்னான். எல்லா விஷயங்களுமே சொல்லிட்டானா அப்படின்ட்டு. ஆமாம், இப்போதைக்கு நீ அவங்க முன்னாடி போனீன்னா அவ்வளோதான். அவங்க வந்துட்டு உன்னை என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. அதனால் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. ஸோ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கேப் எடுத்து இவன் மண்டையில் போட்டு விட்டுட்டு ஒரு கேமரா எடுத்து அவங்க கழுத்தில் மாட்டிக்கிட்டு ஐடியெல்லாம் போட்டுட்டு அட ஹீரோயின் இந்த சைடு தான்ப்பா போனா அப்படின்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா ஓட இவங்க பின்னாடி அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே ஓடி வந்துட்டுருக்காங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இவ பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கா. ஹாலில் ஏகப்பட்ட அந்த பாட்டில்ஸ் எல்லாம் இருக்குது. ஐயோ என்ன இவ்வளோ குடிச்சிருக்கானே அப்படின்ட்டு கத்திட்டே வந்துட்டுருக்கா. யான் இங்கே இருக்க அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா குடித்ததெல்லாம் வாமிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இவளா போய் பிடிச்சிட்ருக்கா. என்னடா ஆச்சு, எவ்வளோடா குடிச்ச, ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. நீ ஏன் இங்கே வந்த, நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ அப்படின்னு தள்ளி விட்டுட்ருக்கான். இங்கே பாரு என்னை பிடிச்சி தள்ளி விடாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்தேன், ஃபஸ்ட்டு வா அப்படின்ட்டு அவனை பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு படுக்க வச்சுட்ருக்கு. இதுக்கப்புறம் ஹீரோ சாப்பிடணுமேன்னு சொல்லிட்டு இவ பார்த்தீங்கன்னா குக் பண்ணிகிட்ருக்கா. போயிட்டு ஹீரோவுமே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. வந்து சாப்பிடு அப்படின்ட்டு அவனும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறான். அது கொஞ்சம் கன்றாவியாக தான் இருக்கும் போல். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்ட்டு. சூப்பராக இருக்குது, நீ டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு. அவளும் டேஸ்ட் பண்ணும்போது அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது. இங்கே பாரு ஏன் பாஸ்ட்லேயும் சரி ஃப்யூச்சரும் சரி எதுவாக இருந்தாலும் சரி யார் என்ன சொன்னாலும் ஓகே, எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, நான் வந்துட்டு உன்னை லவ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆறுதலாக இருக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோ பார்த்திங்கன்னா டேப்லெட் போட்டுட்ருக்கான். இவ போயிட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே ஒரு காய்கறி கூட இல்லை. என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது யாரும் காலிங் பெல் அடிக்கிறாங்க. இவளும் பார்த்திங்கன்னா திரும்பி பார்க்க ஹீரோ வந்து சொல்லிகிட்ருக்கான் ஏதாவது ரிப்போர்ட்டராக இருப்பாங்க, நீ கண்டுக்காத அப்படின்னு. அப்போ ஹீரோனோட ஃபோனுக்கு கால் வருது. நான் தாண்டி சீனியர் வந்திருக்கேன், கதை ஓப்பன் பண்ணி விடுங்க அப்படின்னு. ஸோ இவளும் போயிட்டு ஓப்பன் பண்ணால் அவங்க பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கான ஃபுட்டு இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்து ஹீரோவுக்கு பயங்கர குஷி ஆயிடுது. சரி நீங்கள் உட்காருங்க நான் வரேன் அப்படின்ட்டு அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு போயிட்டுருக்கா. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும், உன் கூட நான் எப்போவுமே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்பவே லக்கி தான் அவங்கள மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க. சரி இப்போ நீங்கள் என்ன பிளான் பண்ண போகிறீங்க? என்ன பிளான் பண்ணுறது, நடக்கிறது அப்படியே நடக்கட்டும், நம்மளும் அதை அப்படியே மூவ் பண்ணி போகலாம் அப்படின்ட்டு. எனக்கும் இதான் நல்லதுன்னு தோணுது, இதே மாதிரி இருப்போம், நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே மடித்து வச்சிட்ருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ வரா, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. ஸோ 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் உனக்கு எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்கேன், அதில் நீ ரொம்பவே ஹர்ட் ஆகிருக்க. இருந்தாலும் நான் கஷ்டத்தில் இருக்கும்போது நீ ஏன் இங்கே வந்திருக்க, நான் அந்தளவுக்கு ஒருத்தான ஒரு ஆளாக உனக்கு அப்படின்னு. இவ பார்த்திங்கன்னா இப்படியே பார்க்குறா. யார் என்ன சொன்னாலும் சரி எனக்கு நீ ஒருத்தான ஒரு ஆள் தான் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோ வந்து கேட்டிருந்துருப்பான், உனக்கு நான் ரொம்பவே கஷ்டங்களை கொடுத்துருக்கேன், இருந்தாலும் நீ என்னை தேடி வந்திருக்க, நான் அந்தளவுக்கு ஒருத்தான ஒரு பர்சனா? ஆமாம், யார் என்ன சொன்னாலும் சரி, நீ என்னவா இருந்தாலும் சரி, எனக்கு நீ ஒருத்தான ஒரு ஆள் தான் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவளை ஹக் பண்ணிக்கிற. அவள் வந்து சொல்லிகிட்ருக்கா, நம்ம எங்கேனாச்சும் போயிடலாமா, யார் கண்ணிலையுமே பட வேணாமே, இந்த ஃபேமிலியோட விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஒதுக்கி வச்சிடலாமே அப்படின்ட்டு. இல்லை, அது நம்மளால் முடியாது, நம்ம இங்கே இருந்து நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன் இப்படிலாம் சொல்கிற, நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லும்போது அதுக்கு என் கூட வா அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து காட்டுறான். இது எல்லாத்தையும் அவள் பார்த்துட்டு செம ஷாக்கிங் ஆகிட்டு இருக்கா. என்னடா இது, என்னடா நடக்குது, உண்மைக்குமா அப்படின்ட்டு.
ஆமாம், அதனால தான் உங்கள் அம்மா என்ன சைனாக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, நீ நானும் சிஸ்டர்ஸ் பிரதர் மாதிரி, அதனால நம்ம 2 பேரும் ஒன்று சேரக்கூடாது அப்படின்ட்டு. இருந்தாலும் அவங்களுக்கு பயங்கர கில்ட்டியாக இருந்திருக்கு. அதனால தான் உங்கள் அம்மா ரீசெண்டாக சாரி சாரின்னு கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு. இவளுக்கா மண்டெல்லாம் அப்படியே சுற்றிட்டு வருது. என்ன தாண்டா சொல்கிறீங்க, என்ன தாண்டா நடக்குது அப்படின்னு. சரி, என்னோட ஐடென்டிட்டியை நீ யாருக்குமே தெரியாமல் எதுக்காக மறைச்ச? என்கிட்ட கூட ஏன் சொல்லாமல் இருந்த? அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குது. கம்பெனியில் இருக்கிற அந்த போர்டு மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப மோசமான ஒரு ஆட்கள். அவங்களுக்கு இந்த விஷயங்கள் இப்போதைக்கு தெரியக்கூடாது. கம்பெனி ரொம்பவே மோசமான ஒரு நிலைமையில் போயிட்டுருக்கு. ஸோ அதை எல்லாமே சால்வ் பண்ணி எல்லா விஷயங்களையுமே நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா, இல்லை இல்லை, நீ தான் இது எல்லாத்தையுமே ரெஸ்பான்சிபிளாக எடுத்து பார்த்துக்கணும். நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ, நான் இந்த ஃபேமிலியோட பார்ட்டே கிடையாது. ரொம்ப நாள்னா உன் கூட நான் வர முடியாது அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா வாய் அப்படியே பொத்திட்டு இருக்கா. இந்த மாதிரிலாம் நீ சொல்லிட்டு இருக்காத. என்ன நடந்தாலும் சரி, நீ நானும் ஒன்றா தான் இருக்கணும். நம்மளை யாருமே பிரிக்கக்கூடாது அப்படின்ட்டு. இவனுக்கா என்ன சொல்கிறதுனே தெரியல. என்னோட அப்பா வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த கம்பெனி எல்லாத்தையுமே உருவாக்கியிருக்காரு. ஸோ அதை கண்டிப்பாக நான் வந்து பாதுகாப்பேன். என்னால் தனியாக இந்த விஷயங்களை பண்ண முடியாது. அதனால் எனக்கு நீ ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான் இவளையே. இவ பார்த்தீங்கன்னா, நீ என்னை லவ் பண்ணுற அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னை நம்பு, உன்னோட பேர்டன் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணிப்பேன். உனக்கு எப்போவுமே ஒரு பேக் போனாக நான் கண்டிப்பாக இருப்பேன். அதனால் நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணலாமே அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக சொல்ல, இவனுக்கு ரொம்ப வந்துட்டு ஆறுதலாக தான் இருக்குது. ஸோ அவளை ஹக் பண்ணிகிட்டு இருக்கான். 2 பேரும் அவங்க அப்பாவோட கல்லறைக்கு தான் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹீரோயின் தான் பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் என்னோடய அப்பாவாக இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் நான் அப்பான்னு கூப்பிடும்போது அதை கேட்கறதுக்கு நீங்கள் இல்லை. இருந்தாலும் நீங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்குன இந்த கம்பெனியை கண்டிப்பாக நான் பாதுகாப்பேன். யான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அவள் பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கா. ஹீரோவும் நீ போ, நான் அப்பா கிட்டே ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இவனும் சொல்லிகிட்ருக்கான். கண்டிப்பாக நான் வந்து ஹீரோனையும் காப்பாற்றுவேன், அதே மாதிரி இந்த கம்பெனியும் காப்பாற்றுவேன்ப்பா அப்படின்ட்டு கொஞ்சம் எமோஷ்னலாகவே பேசிட்டு வந்துட்டுருக்கான். அந்த சைட் ஜியாங்கோட அப்பாவை காட்டுறாங்க. அந்த அடியாள் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், ஹீரோயின் வந்து தனியாக இங்கே வந்திருக்கா அப்படின்னு. என்ன சொல்கிற? அவன் மட்டும் இங்கே வந்திருக்காளா? அவன் தான் இங்கேருந்து அமுச்சு விட்டான். திடீர்னு அவள் வந்திருக்கா அப்படின்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பிளான் போடுறாங்களோ? ஸோ நீ கவனமாக வாட்ச் பண்ணிகிட்டே இரு, என்ன ஏது அப்படின்னு. சரி ஓகே சார் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு வெளியே வரும்போது இவனை பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. யாரா அது அப்படின்ற மாதிரி பார்த்தா நம்ம குவாங் தான். இவனை ஃபாலோ பண்ணியே குவாங் வந்துட்டு இருக்கானா, இதை அந்த அடியால் பார்த்துட்றான். ஸோ அதனால் அடிச்சான் பிடிச்சான்னு அவன் இங்கேருந்து ஓட, இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா குவாங் கொண்டு வந்து ஹீரோட்ட கொடுக்க அவனும் இந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்ருக்கான். ரொம்ப நேரமாக ஜியாங் அப்பா கூட இவன் வந்து பேசிகிட்டு இருந்தான் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அவங்க ஏதோ புதுசாக பிளான் போட போகிறானுங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ பயங்கரமாக அவனை நீ வாட்ச் பண்ணிகிட்டே இரு அப்படின்ட்டு. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் அவனை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. ஒருவேளை ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவன் இவனாக இருப்பானோ? நீ அந்த டாக்டருக்கும் ஒரு ஃபோட்டோவை சென்ட் பண்ணி விடு அப்படின்ட்டு. ஸோ திரும்ப திரும்ப அந்த ஃபோட்டோவே ஹீரோ பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கான். இந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு டாக்டர் பார்த்திங்கன்னா ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கான், எனக்கு அவனோட ஃபேஸ் வந்து கரெக்டாக ஞாபகம் இல்லை, அதனால் அது இவன் தான் அப்படின்றத சொல்ல முடியல அப்படின்ட்டு. சரி சரி, நீங்கள் ஒன்றும் பெருசாலாம் வருத்தப்பட வேண்டாம். இவனை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆட்கள் எல்லாத்தையுமே நான் அமுச்சு விட்ருக்கேன். போலீஸ்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி எதாக இருந்தாலும் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஹீரோயின் எப்படி இருக்கா? அவளாம் நல்லா தான் இருக்கான், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் ஆன்ட்டி வந்துட்டு சில விஷயங்களை சொன்னாங்க. யாரோ ஒருத்தவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே உடச்சிட்டு இருந்தாங்களாம்மா, அதை இவங்க பார்த்தாங்களாம். ஆனால் கரெக்டாக சொல்ல மாட்றாங்க அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத. சரி சரி, அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இன்னும் ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்ட்டு ஹீரோ பார்த்திங்கன்னா ஃபோனை கட் பண்ணுறான். நைட்டு போல் ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவையே வெறுக்கி வெறுக்கி பார்த்துட்ருக்கான். அப்போ ஹீரோயின் உள்ளே வந்துட்டுருக்கா. என்னாச்சு, நீ தூங்கலையா? ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. எனக்கு தூக்கம் வர மாட்டுது, சில விஷயங்கள் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கு அப்படின்னு. ஆமாம்,
நீ ஆன்ட்டியை போயிட்டு மீட் பண்ணியா? இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுறான். இல்லை அவங்கள போயிட்டு நான் மீட்லாம் பண்ணல அப்படின்னு இவன் குடிக்கிறதுக்காக தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கான். நீ ஏன் அவங்களையும் கொஞ்சம் புரிஞ்சுக்க மாட்ற? அவங்களுக்கு தன்னோட பையன் எங்கே இருக்கான் அப்படின்றது தெரியும். ஆனால் அவங்கனால வந்து பார்க்க முடியலை. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் நீ யோசிச்சு பார்க்கலாமே. நான் ஒன்றை மட்டும்தான் பாதுகாக்கணுன்ற மாதிரி நினைக்கிறேன். இது தப்பாக கூட இருக்கலாம். இருந்தாலும் என்னால் எங்கேயும் ஓடி ஒளிய முடியாது. ஒரு நாள் நான் வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து எல்லாருக்கும் முன்னாடியுமே இவங்க தான் எங்கள் அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் அப்படின்ட்டு. இவ வேகமாக சில விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கேன். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை அவசரமாக நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா அந்த விஷயத்தினால நம்மளுக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு இருக்கும். ஆனால் நம்ம இப்படி பண்ணும்போது அது கிடைக்காமே போயிடும். அதனால் கொஞ்ச நாள் நீ வெயிட் பண்ண, எல்லாத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ணலாம், நான் உன் கூட கண்டிப்பாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அப்போ நாளைக்கு போயிட்டு என்னோடய அம்மாவை மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ 2 பேருமே வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்காங்க. அந்த அம்மா உட்காந்து டீ குடிச்சிட்ருக்கு. எவனோ காலிங் பெல் அடிக்கிறானா, இதுக்கு உயிரே இல்லை. ஆத்தாடி எவன் இப்போ வந்து காலிங் பெல் அடிக்கிறான்னு தெரியலையே, ஒரு வேளை ரிப்போர்ட்டராக இருக்குமோ அப்படின்ட்டு அப்படியே நடுங்கி போய் உட்காந்துட்ருக்கு. ஹீரோயினுக்கும் இது புரியுது. அதனால் கால் பண்ணி சொல்ல அப்போ தான் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. வந்து கதை ஓப்பன் பண்ணுறாங்க. ஹீரோ பார்த்தோன்னே நீயா, நீ இங்கே ஏப்போ வந்த, எவனாவது பார்த்தானா கண்ணா பின்னான்னு எழுதுவானே அப்படின்ட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் லின்னை இவன் பார்த்தீங்கன்னா அம்மா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். அவங்களுக்கா ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஸோ பயங்கரமாக அழுகுறாங்க. ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுகையாக வந்துட்டுருக்கு. என்னை மன்னிச்சிருங்கம்மா, இது எல்லாமே என்னோடய தப்பு தான். ஸோ என்னால் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்களே அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்களும் அழுதுகிட்டே இருக்காங்க. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேம்மா, மீடியா முன்னாடி நீங்கள் தான் என்னோடய அம்மா அப்படின்ற விஷயங்களை நான் எல்லாத்துக்குமே சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு. அவங்க பார்த்தீங்கன்னா இல்லைப்பா இல்லை, இந்த விஷயங்களை சொன்னேன் அப்படின்னா நீ ரொம்பவே ஹர்ட் ஆவ, அதனால் இந்த விஷயங்களை பண்ணாத அப்படின்ட்டு. நீங்கள் எதையும் நினச்சி வருத்தப்படாதீங்க, எல்லாத்தையுமே என்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இவங்களுக்கும் இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் ஆகுது. அப்படியே 3 பேரும் வெளியே வந்துட்டுருக்காங்க. அங்கே ஏகப்பட்ட ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு. அவங்க எல்லாத்துக்குமே நிறைய கொஸ்டின் இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற விஷயங்களை காது கொடுத்து கேளுங்க. இவங்க தான் என்னோட அம்மான்னு சொல்லும்போது இவங்களுக்கா பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. நீங்கள் ஏன் இந்த விஷயங்களை முன்னாடியே சொல்லலை, எதுக்காக மறைச்சிங்க அப்படின்னு. எனக்கே ரீசெண்டாக தான் தெரியும், அதனால தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். நான் வந்து பென்லியோட பையன் கிடையாது, அவங்க ஃபேமிலியோட பார்ட்டுமே நான் கிடையாது. ஆனால் இவ்வளோ நாள் அவங்க என்னை வளர்த்ததுக்கு நான் அவங்களுக்கு ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஜியாங்கும் அவங்க அப்பாவும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஜியாங் வந்து சொல்லிட்டு இருக்கான், இதெல்லாம் ஒரு பொழப்பா, இந்த மாதிரி பண்ணி தான் ஒருத்தனை ஒரு பதவியிலேருந்து இறக்குறதா அப்படின்ட்டு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உனக்காக தான் பண்ணேன், ஏன் உனக்கு புரியல? சும்மா எனக்காக பண்ணலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. இப்போ என்ன, அடுத்த சேர்மன் நீங்கள் தானே, நான் ஒன்றும் கிடையாது, அடுத்த சேர்மன் நீ தான். ஆனால் அந்த பவர் எல்லாத்தையுமே நான் தான் கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு இவனுக்கா கடுப்பாயிட்டுருக்கு. இப்போ யாருப்பா போய் அந்த சேர்மன் போஸ்டிங்கில் உட்கார போகிறா? நீங்கள் கனவு மட்டும் கண்டுட்டுருங்க, என்னாலலாம் இது முடியவே முடியாது. நீங்கள் வந்து ஆட்டி வைக்கிற பொம்மை நான் கிடையாது அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். நீ வந்து இதை அக்செப்ட் பண்ணி தாண்டா அதை நானும் பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஜியாங் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கு தூக்கிட்டு நேராக ஹீரோட வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா பார்க்குறான், டே நீ என்ன பேக்கோடு வந்திருக்க? எங்கள் அப்பையன்காரன் தான் என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டான், போக எனக்கு வழி இல்லாமல் நான் இங்கே வந்துட்டேன், இது என்னோடய வீடு, மரியாதை இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வாயமுறை அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கு. என்னால் தானே அவனுக்கு அடிபட்டுச்சு, அதனால் இங்கே இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது அவன் பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த பேக் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்ருக்கான். இங்கே பாடுறா, நான் ஒன்று வெறுங்கையை வீசிட்டு வரல, இதுக்குள்ளே என்ன இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு. ஸோ ஹீரோவும் எடுத்து பார்த்துட்ருக்கானா, இதில் ஃபுல்லாக வெப் சீரியஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நர்சிங் ஹோமில் தங்கியிருந்தோமே, ஒழுங்காக சாப்பிடல வைக்கல, நீயும் பாதியில் போயிட்டியா, எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு அப்படின்னு. சரி நீ இங்கே ஸ்டே பண்ணுற வரைக்கும் உனக்கு நான் சமைச்சு கொடுக்குறேன். அப்பா இப்படி தான் நீ சொல்லணும், இதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு சரி எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, ஏதாவது சூப் கீப்பு வச்சு கொடுவேன் அப்படின்ட்டு கேட்க ஹீரோ பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, இவன் ஏதோ உனக்கு ட்ராப்பெல்லாம் செட் பண்ணிகிட்டு இருக்கான், அவங்ககிட்டலாம் விழுந்துடாத அப்படின்னு.
ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இவனுக்கு கொஞ்சம் சரியானோன்னே இவன இங்கேருந்து அடிச்சு தொரத்திர்லாம். நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு. அவ பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஹீரோவும் சிரிக்கிறான். ஸோ அந்த பேக்ல இருந்த அந்த டேப் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கும்போது, "டேய் இதெல்லாம் நான் ஹீரோயினுக்காக வாங்கிட்டு வந்தேன். நீ ஏன் கைய வச்சுட்ருக்க?" அப்படின்னேன். "இங்க பாரு இப்போயிலேருந்து இது என்னோடது" அப்படின்ற மாரிலாம் சொல்லி ஃபன் பண்ணிட்டுருக்கானுங்க. அடடா! ஸ்மெல்லெல்லாம் பயங்கரமா வருதப்பா. இன்னைக்கெல்லாம் நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா, அட்டம் புடிச்சுட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அந்த லின் பார்த்தீங்கன்னா, அந்த வெல்ஃபேர் சென்டருக்கு தான் வராங்க. டியாங் அங்கே பயங்கரமா விளாண்டுட்டு இருக்கான். ஸோ இவங்களும் போய் பேசிகிட்டு இருக்காங்க. "கொஞ்ச நாளா நான் இங்கே வரல. நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நான் உங்கள ரொம்பவே மிஸ் பண்ணேன். நீங்கள் ஏன் வரல?" "அதுவா? நான் என்னோட குழந்தைய கண்டுபிடிச்சிட்டேன்" அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினுமே வந்துடுறா. டியாங் பார்த்தீங்கன்னா, "நீங்கள் ஏன் அடிக்கடி இங்கே வரவே மாட்றீங்க? யான் அண்ணாவும் வரமாட்றாங்க." "அதுவா? யான் அண்ணா வந்து அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சிட்டான்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் 2 பேர் உட்காந்து பேசும்போது ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, "கம்பெனியில் ரொம்பவே ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க. யான்னால சுத்தமாக முடியல. அதனால நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான் இருக்கேன்" அப்படின்ட்டு. "கண்டிப்பாக இதை நீ பண்ணிதாம்மா ஆகணும். என் பையனை எப்படியாவது காப்பாற்று" அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு "என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காதில் எதையோ சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுது. "என்ன சொல்கிற? உண்மையாவா? ஆனால் யான் இதுக்கு ஒத்துப்பானான்றது தெரியல. கண்டிப்பாக அவன் ஓகே சொல்லுவான்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி என்ன அவ சொன்னா அப்படின்றது தெரியல. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா, குவாங் வந்து கால் பண்ணுறான். "ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் எங்கே இருக்கீங்க?" அப்படின்னு. "நான் வெல்ஃபேர் சென்டரில் தான் இருக்கேன்" அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனும் வேகமாக வரான். "என்னப்பா ஆச்சு?" அப்படின்ட்டு கேட்க, இவன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், "ஜியாங்கோட அப்பா நம்ம ஹீரோவை வந்துட்டு மொத்தமாக டிஸ்மிஸ் பண்ணுறதுக்காக ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரி யான் எங்க?" "அவரும் ஆஃபீஸில் தான் இருக்காரு" அப்படின்ட்டு. "சரி சரி வா போகலாம்" அப்படின்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா காரில் போயிட்டுருக்காங்க. போகும்போதே இவ பார்த்தீங்கன்னா அவங்க லாயர் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்துருப்பாங்க பாருங்க, அந்த லாயருமே கூட கூட்டிகிட்டு தான் வந்துட்டுருக்கா. அந்த சைட் ஜியாங்கோட அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிகிட்டு இருக்காரு. "நீ வந்து பென்லியோட பையன் கிடையாது அப்படின்ற விஷயங்கள் வெளியே வந்ததுனால நம்ம கம்பெனியோட ரெப்புடேஷன் எல்லாமே குறைஞ்சி போச்சு" அப்படி இப்படின்ட்டு. "ஸோ இதை நீ எக்ஸ்பிளைன் பண்ண." ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, "ஆமாம், நான் வந்து பென்லியோட பையன் கிடையாது அப்படின்றது ரீசெண்டாக தான் எனக்கும் தெரிய வந்துச்சு. எனக்கும் ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஆனால் என்னோட அப்பா வந்துட்டு எனக்கான சொத்துக்கள் அந்த உயிலெலாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதில் நான் தான் இந்த கம்பெனியை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு எனக்குன்னு சில ஷேர்ஸ் எல்லாமே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. நான் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன், உங்களுக்கே தெரியும்" அப்படின்ட்டு. வேகமாக ஜியாங்கோட அப்பா பார்த்தீங்கன்னா, "அப்போ இவன் வந்ததுக்கப்புறம் எந்தெந்த விஷயங்கள் நடந்துச்சு, என்ன மாற்றங்கள் நிகழ்ந்தது அப்படின்றத ஒரு ஒரு ஆளாக எடுத்து சொல்லுங்கள்" அப்படின்னு கோர்த்து விட்டுறாரு. ஸோ வேகமாக இந்த 2 அடியாள் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க, "இவன் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஃபண்டு ப்ராப்ளம் வந்துச்சு அண்ட் ரெப்புடேஷன் எல்லாமே போச்சு" அப்படி இப்படின்ட்டு. "சரி சரி உட்காருங்க. இந்த இன்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கம்பெனிக்கு நிறைய ப்ரெஷரு, அப்புறம் ரெப்புடேஷன் எல்லாமே ரொம்ப மோசமாக போனது. அதனால் இதுக்கப்புறம் நீ இந்த சேர்மன் போஸ்டிங்கில் இருக்க வேண்டாம்" அப்படின்ட்டு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டுருக்கு. "சரிப்பா, எங்கள் அப்பா வந்து உயில் எழுதி வச்சுருக்கார்ல, அதை நீங்கள் ஃபேக்குன்னு சொல்லிட முடியுமா?" அப்படின்ட்டு. அந்த நேரம் பிஏக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் வர, அவன் வெளியே போயிட்டுருக்கான். என்ன ஏது அப்படின்றது கரெக்டாக தெரியல. வேகமாக சேர்மன் பார்த்தீங்கன்னா, "இங்கே பாருப்பா, பென்லி வந்து உன்னோட அதாவது தன்னோட பையன் அப்படின்றதுக்காக தான் உன் மேலே அந்த ஷேரெல்லாம் எழுதி வச்சு நீ இந்த கம்பெனியை பாரு அப்படி இப்படின்லாம் சொன்னது. ஆனால் நீ தான் அவரோட பையனே கிடையாதே, அப்புறம் எப்படி அந்த உயில் வந்து செல்லும்?" அப்படின்ட்டு. "இப்போ நீங்கள் தான் முடிவெடுக்கணும். யாரெல்லாம் ஈவன் இந்த போஸ்டிங்லேருந்து தூக்கலான்னு சொல்லிட்டு ஓட் பண்ணுங்க" அப்படின்ட்டு. எல்லாரும் அட் அ டைமில் ஓட் பண்ண ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஸோ அவன் இடிஞ்சு போய் உட்கார வேகமாக ஜியாங்கோட அப்பா பார்த்தீங்கன்னா, "நெக்ஸ்ட்டு சேர்மனாக யார் இருக்க போகிறாங்க அப்படின்றத சொல்லுங்கப்பா, அதை பற்றி பேசலாம்" அப்படின்ட்டு. ஹீரோக்கா வயிறெல்லாம் எரிஞ்சிட்ருக்கு. அந்த நேரம் பிஏ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து, "என்னை மன்னிச்சிடுங்க, ஹீரோ நீங்கள் வந்திருக்காங்க, ஏதோ முக்கியமாக பேசணுமா?" அப்படின்ட்டு. ஜியாங்கோட அப்பா பார்த்தீங்கன்னா, "எம்மாடி நீ என்னை மீட் பண்ணி பேச வந்திருக்கேன்னு எனக்கு புரியுது. ஆனால் போர்ட் மீட்டிங் ஒன்று போயிட்டுருக்கு. இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்புறமாட்டி பேசலாமே." "இல்லை இல்லை அங்கிள், நான் வந்துட்டு இதை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ஏன்னா அங்கிள் வந்துட்டு எனக்கும் ஒரு ஷேர் எழுதி தானே வச்சுருக்காங்க" அப்படின்னு. "ஆமாம் ஆமாம், சரி சரி பேசு" அப்படின்ட்டு அவர் போய் உட்கார இவங்க லாயர் வந்து சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இந்த டாக்குமெண்ட் படி பென்லியோட பொண்ணு வந்துட்டு வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான் அப்படின்னு. அவர் ஷாக் ஆயிடுறாரு. "என்னடா சொல்கிறீங்க?" அப்படின்ட்டு. அந்த ரிப்போர்ட்டை அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வாங்கி பார்த்துட்டு ஷாக் ஆகிறாரு. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயின் உள்ளே வந்து நான் தான் பென்லியோட பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பா. ஜியாங் அப்பாவுக்கு பயங்கர ஷாக்கு. ஸோ வேகமாக வந்து சொல்லிகிட்டு இருக்காரு, அப்போ நீயே சேர்மனாக இருந்துருமா அப்படின்ட்டு. இவ ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, நான் தான் பென்லியோட பொண்ணு, நான் இப்போது ஹீரோவை கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னா அவன் என்னோட லீகல் ஹஸ்பண்ட் ஆயிடுவான். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஹெல்ப்பாக அவனே இந்த கம்பெனிக்கு சேர்மனாக இருந்து எல்லா பொறுப்புகளையுமே பார்த்துருவான் அப்படின்ட்டு. இதை கேட்டோன்னே ஜியாங் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கி வாரி போடுது. நம்ம எவ்வளோ பிளான் போட்டு இவனை தூக்கலான்னு பார்த்தா இவனுக்கு என்ன இந்த மாதிரி ஜாக்பாட் அடிக்குதே அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோனை தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கான். நீ என்ன பண்ணிகிட்ருக்க, இப்படி வந்து சொல்கிற அப்படின்னா என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும்ல. இல்லைப்பா, ரொம்ப நாளாக நான் பிளான் போட்டுட்டு தான் இருந்தேன், உன்கிட்ட சொல்லணும்னு ஆசை இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒத்துக்கவே மாட்றான். நீ இந்த விஷயங்களை சொன்ன உடனே ஜியாங் அப்பாவோட ஃபேஸை பார்த்தியா, அவர் ஃபேஸே மாறுச்சு. ஸோ ஒன்று ஏதாவது பண்ணிடுவார், உனக்கே இந்த விஷயங்கள் புரிய மாட்டுது, சொன்னால் புரிஞ்சுக்கோ, இப்போல்லாம் இந்த மேரேஜ்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறான். அவளுக்கா ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஸோ ரொம்பவே சோகத்தோடு வெளியே வந்துட்டுருக்கா. அப்போ ஜியாங் பார்த்தீங்கன்னா கூப்பிட்றான், நீ என்ன இங்கிட்டு அப்படின்ட்டு. எவ்வளோ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும்போது அவனுக்கா தலையில் இடி விழுந்த மாதிரி ஆயிடுது. எது, நீ ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போறியா? இந்த பிரச்சனைகள் எல்லாமே என் அப்பனால தானே, அவன் தானே அந்த மாதிரி பண்ணுறான், அதனால தானே நீ ஹீரோவை கல்யாணம் பண்ண போகிற அப்படின்னு. வேறு என்ன பண்ணுறது, அவன் இந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னா அவன் சேர்மனாக தான் ஆகணும். ஆனாலும் அவன் ஒத்துக்க மாட்டானே அப்படின்ட்டு 2 பேரும் புலம்பிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜியாங் பார்த்தீங்கன்னா நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ ஒன்றும் வருத்தப்படாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். அந்த சைட் ஜியாங்கோட அப்பா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த அல்லக்கைங்கிட்ட கத்திகிட்டு இருக்கான். நான் என்னென்ன பிளான் போட்டாலும் அவன் அசால்ட்டை உடச்சிட்டு வந்துட்டே இருக்கானப்பா அப்படின்னு. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, அவன் கண்டிப்பாக சேர்மன் ஆகக்கூடாது அப்படின்னு. சரி இதை பற்றி நான் கொஞ்சம் யோசிக்கிறேன், டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். ரிட்டன் வீட்டுக்கு ஹீரோ வந்துட்டு இருக்கும்போது குவாங்கிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இதுக்கப்புறம் ஹீரோனை ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்துக்க, ஏன்னா அவகிட்ட தான் மேஜரான ஷேர்ஸ் எல்லாமே இருக்குது. வீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகத்தில் உட்காந்துட்ருக்கான். இப்படி சொல்லிட்டானே, நம்மளை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டானே அப்படின்ட்டு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கான். காலையில் பேசுனதுக்கு என்னை மன்னிச்சிரு, ஆனால் அப்படின்னு ஏதோ சொல்ல வரானா. இல்லைப்பா வீடு, நீ என்ன தான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டியே அப்படின்ட்டு. இங்கே பாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், என்னோட மனசில் என்ன இருக்குது அப்படின்றது உனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ இந்த சிச்சுவேஷன் ரொம்பவே மோசமாக இருக்குது, ஜியாங்கோட அப்பா உன்னை ஏதாவது பண்ணிடுவார், சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு. இவளும் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ சொல்லி பார்க்குறா, ஆனாலும் இவன் கேட்குற மாதிரி இல்லை. இங்கே பாரு, எல்லா விஷயங்களுமே முக்கியம்தான், அதை விட உன்னோட சேஃப்டி அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு ஓரளவுக்கு சமாதானப்படுத்தி அவளோட நெத்திலெல்லாம் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த சைடு ஒயிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர சோகத்தில் குடிச்சிட்டு அழுதுட்ருக்கா. அங்கே பிஏ வந்து சமாதானப்படுத்துகிறான். ஆனாலும் இவ பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து போங்க, நீங்கள்லாம் எங்கிட்ட பேச வேணாம் அப்படின்ட்டு பயங்கரமாக அழுக. இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்து கண்ணை தொடச்சி விட, இப்போ இவளுக்குன்னு ஆறுதலாக இருக்கிறது இவன் மட்டும்தானே. ஸோ இவன் மேலே பார்த்தீங்கன்னா சாஞ்சு பயங்கரமாக அழுதுட்ருக்கா. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எப்படினாச்சும் ஹீரோ வந்துட்டு திரும்ப ஆஃபீஸ்க்குள்ளே கொண்டே வரக்கூடாது அப்படின்ற முடிவில் ஜியாங்கோட அப்பா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனால் அந்த அடியாள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு, இங்கே பாரு, ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கல்யாணம் பண்ணவே கூடாது, பண்ணிட்டான் அப்படின்னா அவனை இந்த பொசிஷன்லேருந்து தூக்கவே முடியாது, அதனால் நீ வந்து ஹீரோனை தூக்கிற அப்படின்ட்டு. இதை யதார்த்தமாக வந்து ஜியாங்கு கேட்டுறான். ஸோ உள்ளே வந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். ஐயோ அப்பா, எங்கே பாரு, ஹீரோ நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, நான் கேட்க மாட்டேன், இந்த பிஸ்னஸ்குள்ளேயும் நான் தலையிட மாட்டேன், ஆனால் நீ வந்துட்டு ஹீரோயினை டச் பண்ண நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு. நான் வந்துட்டு உனக்காக தானே பண்ணுறேன் அப்படி இப்படின்னு கத்துறான். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா கேட்குற மாதிரியே இல்லை. நான் சொல்கிறதான், ஹீரோயின் மேலே கை வச்ச நான் அப்புறம் உனக்கு அகைன்ஸ்டாக மாறிடுவேன் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டே இருக்கு. இந்த விஷயத்த கண்டிப்பாக ஹீரோட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக ஹீரோவை போயிட்டு மீட் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த சேர்மன் சீட்டுக்காக எதுக்கு நீயும் எங்கள் அப்பாவும் இப்படி அடிச்சுக்கிட்டு சாவுறீங்க, உங்ககிட்ட தான் தேவையான காசு இருக்குல்ல அப்படின்னு. உனக்கு இதெல்லாம் புரியாது, புரியவும் உனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. டே, அவர் வந்துட்டு ஹீரோயினை ஹர்ட் பண்ண போகிறாருடா அப்படின்னு என்னடா சொல்லிகிட்டு இருக்க. ஆமாம், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, அதுதான் அவளுக்கு நல்லது, அப்போ தான் அவள் சேஃபாக இருப்பாள், என்னால் அவளை விட்டு கொடுக்க முடியாது, ஆனால் எங்கள் அப்பா வந்து ஏதாவது அவளை பண்ணிடுவாரோன்னு பயமாக இருக்குது, அதனால் நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கான். ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா ரிட்டன் வீட்டுக்கு வர, வீட்டில் அந்த லின் இருக்காங்களே அவங்களும் ஹீரோன்னு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க.
ஹீரோ அவங்கள பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பி ஆயிடுறான். ஸோ அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க, நான் உன்னை பார்க்கறதுக்காக தான்ப்பா வந்தேன் அப்படின்ட்டு. நம்ம கல்யாணத்தை பற்றி நான் முன்னாடியே அம்மா கிட்ட தான் பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஏன்பா இது ஒரு நல்ல பிளான் தானே, இதுக்கு முன்னாடி நான் உனக்கு எதுவுமே பண்ணது கிடையாது. ஆனால் இதுக்கப்புறம் எல்லா விஷயங்களுமே நான் உனக்காக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். கல்யாணம் அப்படின்றது ரொம்பவே நல்ல விஷயந்தான். நீ அவளை உன் கூடவே வச்சு சேஃபாக பார்த்துக்கலாம்ல அப்படின்ட்டு. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவனோட மனசை மாற்றிக்கிட்டான். ஜியாங் வேற வந்து சொல்லியிருந்திருப்பான்ல, நீ அவளை கல்யாணம் பண்ணு அப்போ தான் அவள் சேஃபாக இருப்பா அப்படின்ட்டு. அதனால் இவன் வந்து கேட்குறான், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டு முடிக்கலை. இவ பார்த்தீங்கன்னா குரங்கு மாதிரி அவன் மேலே தவி குதிச்சுக்கிறான். இதுக்கப்புறம் 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு ரெஜிஸ்டர்லாம் பண்ணிட்டு வந்து லின்ட்டை காட்டுறாங்க. அவங்களுக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் என்னோட குடும்ப பேரை மாற்றிக்கிறேம்மா, நீங்கள் மட்டும்தான் என்னோடய ஃபேமிலி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். அந்த நேரம் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கால் வருது. ஹீரோயினும் கேட்குறா, அர்ஜென்ட்டாக நான் போய் ஆகணும் அப்படின்ட்டு. என்னாச்சு, மறுபடியும் ஜியாங்கோட அப்பா உனக்கு தொல்லை கொடுத்துட்டாரா? இல்லை இல்லை, இது வேறு விஷயம் அப்படின்ட்டு நேராக ஆஃபீஸ்க்கு வந்துட்டுருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா 2 போலீஸ் தான் உட்காந்துட்ருக்காங்க. என்னாச்சு, எங்கள் அப்பாவோட சாவில் ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? உங்கள் அப்பா இறந்து போன அன்னைக்கு ஒருத்தவன் வந்துட்டு எலக்ட்ரிஷியன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பவர் செக் பண்ணுறதுக்காக உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கான். ஸோ இந்த மாதிரி ஆள் வந்துட்டு இங்கே வர வச்சுருக்காங்களா அப்படின்ற மாதிரி நாங்கள் எல்லா ரிப்போர்ட்ஸுமே செக் பண்ணி பார்த்தோம். ஆனால் பவரில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, யாருமே கூப்பிடல. அதனால தான் அந்த பர்சன் மேலே எங்களுக்கு டவுட்டாக இருந்தது. நீங்கள் அமுச்சு விட்டால் அந்த ஃபோட்டோவுமே நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். கொஞ்சம் சிம்லராக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஃபர்தராக நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி என்னென்னு சொல்கிறோம் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் ஜியாங்கோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒயிட்டியை போய் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. அவளும் கேட்குறா, என்ன இதுக்காக கூப்பிட்டீங்க? இதுக்கப்புறம் நான் அவங்க கூட சேர்ந்தெல்லாம் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு. அப்போல்லாம் நீ சொல்லக்கூடாதுமா, ஜெயிலில் உங்கள் அக்கா வீட்டுக்காரர் இருக்காரு, அவர் யார் பார்த்துப்பா அப்படின்ட்டு. இவளுக்கா கடுப்பாயிட்டுருக்கு, இப்படியே நம்மளை மிரட்டிகிட்டு இருக்கானே அப்படின்னு. சரி, என்ன பண்ணணும், இதுதான் கடைசி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. சரி சரி, லாஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம்ல, அதுக்கு ஃபண்டெல்லாம் வந்துட்டு நான் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன், சைன்லாம் பண்ணி கொடுத்தேன். எனக்கு அந்த டாக்குமெண்ட் வேணும் அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறா. அது மட்டும் ஹீரோவோட கையில் கிடச்சிச்சு, என்ன அவன் தூக்கி ஜெயிலுக்குள்ளேயே வச்சிருவான் அப்படின்னு. ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணியிருப்பார் போல் ஃபண்டில். அதனால தான் இவ்வளோ ஃபண்டு பிரச்சனை வந்திருக்கு. இந்த வேலையை நீ சும்மா ஒன்றும் பண்ண வேணாம், இந்த கார்டை வச்சுக்கோ, இதில் நிறைய காசு இருக்குது. ஸோ இதை வச்சு உங்கள் அக்காவுக்கும் உங்கள் அக்கா பிள்ளைக்கும் ஏதாவது பண்ணிக்கோ, ஏன் அப்ராட் கூட நீ அமுச்சு வச்சுக்கோ, அப்போ தான் அவங்களுக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. இவளுக்கு இந்த விஷயங்களை பண்ணுறதுக்கு துளி கூட விருப்பம் இல்லை. ஆனால் வந்து சிக்கிட்டாலே, இல்லைன்னா அவங்க ஃபேமிலி வந்துட்டு ஏதாவது பண்ணிடுவேன் அப்படி இப்படின்ட்டு மிரட்டிகிட்டு இருக்கான். அதனால் அவள் பயங்கரமாக அழுதுட்டுருக்க. அந்த நேரம் பார்த்திங்கன்னா அந்த சைடு பிஏ வரான். இவரும் போகிறத பார்க்குறான். என்ன நடக்குது அப்படின்ட்டு எட்டி பார்த்தா அவள் பார்த்திங்கன்னா அங்கே நின்று அழுதுட்டுருக்கா. ஸோ இவனும் பார்த்திங்கன்னா போய் கேட்குறான், என்னாச்சு, நீங்கள் ஜியாங்கோட அப்பாவை மீட் பண்ணி ஏதாவது பேசுனீங்களா? இல்லை இல்லை, நான் காற்று வாங்க வந்தேன், நான் ஒன்றும் அவர்கிட்ட பேசலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாளா? இல்லை நீங்கள் அப்படின்னு ஏதோ இழுக்கிறான், நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்ட்டு அவள் கத்தி விட்டு போக இவனுக்கா என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே ஈவினிங் போல் ரொம்பவே சோகமாக உட்காந்துட்ருக்கா. அவங்க அக்கா ஒரு ரெக்கார்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்கள்ல, அதையே பார்த்துட்ருக்கா. எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பிஏ வந்து கேட்குறான், என்னாச்சு, நீங்கள் வீட்டுக்கு போகலையா அப்படின்னு. இல்லை இல்லை, நான் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்களை பேசி ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க, நம்ம வேணால் வெளியே போயிட்டு சாப்பிட்லாமா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியா சொல்கிறீங்க, கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு கையில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் வச்சுருக்கான். அதையே இவ குறுக்குறுன்னு பார்த்துட்ருக்கா. என்ன டாக்குமெண்ட் இது அப்படின்னு. அதுவா, நம்ம போன ப்ராஜெக்டோட அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு அப்புறம் ஃபண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு. இந்த டாக்குமெண்ட்டு தான் இவளுக்கு தேவை. ஜியாங்கோட அப்பா வந்து கேட்டிருப்பாங்க. சரி, நான் அந்த டாக்குமெண்ட்டை போய் லாக்கரில் வச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டெலாம் போட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே வச்சிட்ருக்கான். இதை எல்லாத்தையுமே இவ பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கண்ணாடி வழியாக பார்த்துட்ருக்கா. மேக்கப் போடுற மாதிரி அப்படி பின்னாடி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்றத கண்ணாடி வழியாக பார்த்துட்ருக்கான். இவனும் ஃபைலெல்லாம் வச்சு லாக்கெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப ஆனந்தமாக அவ கூட கிளம்பி போயிட்டுருக்கான். இவ என்ன வேலை பண்ண போகிறா அப்படின்றது தெரியாமையே. அந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் வீட்டுக்கு வந்து பார்க்குறான். பயங்கர அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே ஹீரோயின் அழகாக இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் எல்லாருமே டைனிங் டேபிளில் உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான்,
என்னை மன்னிச்சிடு, நம்ம கல்யாணம் இப்படி வீட்டுக்குள்ளே நடக்குதே அப்படின்றத நீ பொருட்படுத்தாத. இதுக்கப்புறம் நான் பெருசாக கிராண்டாலாம் பண்ணுறேன் அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் வேணாம், நீ என் கூட இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ட்டு இவங்க வந்துட்டு இவங்க முன்னாடி மட்டும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அந்த சைடு ஒயிட்டியவும் அப்புறம் பிஏவையும் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடலாம் வேணாம், நம்ம குடிக்கலாமா அப்படின்ட்டு பயங்கரமாக பிஏக்கு ஊற்றி ஊற்றி கொடுத்துட்ருக்கா. அவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே குடிச்சிட்டே புலம்பிட்டு இருக்கான், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படி இப்படின்னு. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா அவ்வளவா குடிக்கல, ஒரு சிப்பு மட்டும்தான் குடிக்கிறா. ஆனால் குடிக்கிற மாதிரி ஆக்டிங் மட்டும் தான் போட்டுட்ருக்கா. ஒரு கட்டத்தில் பிஏ பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் மட்டையாகி கீழே விழுந்துறானா. இவனும் வந்து எழுப்பி பார்க்குறா, செக் பண்ணி பார்க்குறா. இவன் நல்லாவே வந்துட்டு டயர்ட் ஆகிட்டான். ஸோ இப்போ போய் நம்ம அந்த ஃபைலை எடுத்துடலான்னு சொல்லிட்டு மேடம் அங்கேருந்து கிளம்ப, இங்கே தான் ஒரு பங்கமான ட்விஸ்ட்டு. பிஏ பார்த்தீங்கன்னா கண் முழிச்சு பார்த்துட்ருக்கான். ஸோ இது எல்லாமே ஒரு பிளான் தான் போல், இப்போ பண்ணுறாளா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு. இவனும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு தெரியாமல் அப்படியே மெதுவாக ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கான். மேடம் உள்ளே போயிட்டு அந்த சேஃபில் பாஸ்வேர்ட்லாம் போட்டு உள்ளே அந்த ஃபைல் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவனுக்கு இதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்போது இதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்களை யோசிச்சு பார்க்குறான். இதுக்கு முன்னாடி அந்த கொட்டேஷன்லாம் இருந்திருக்கும் இல்லையா, அந்த ஃபைலை எடுக்கிறதுக்கு முன்னாடி இவ வந்து பிஏவை கூட்டிகிட்டு போய் குடிக்க வச்சு மட்டையாக்கி இருந்திருப்பாள்ல, அங்கே நடந்ததை காட்டுறாங்க. இவளும் அவனுக்கு நல்லா ஊற்றி ஊற்றி கொடுக்க அவனும் பார்த்தீங்கன்னா செம்ம போதை ஆயிடுறான். அப்போது தான் இவள் வந்துட்டு அப்படியே மெதுவாக கேட்டிருப்பா, உங்களோட ஃபோன் லாக் என்ன, லேப்போட பாஸ்வேர்டு என்ன, அப்போ உங்கள் கம்பெனியில் இருக்கிற அந்த சேஃப் லாக்கரோட பாஸ்வேர்டு என்ன அப்படின்ட்டு. இவனும் அந்த போதையில் அப்படியே உழம்பிருந்திருப்பான். ஸோ அதனால தான் அந்த பாஸ்வேர்டை அவள் கரெக்டாக போட்டு அந்த ஃபைலையுமே எடுத்துருந்துருப்பா. இதை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீரோ டீமே பிஏ வந்து சொல்லியிருந்திருப்பான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம எதையுமே கேட்க வேண்டாம், இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவள் கையும் களவுமா மாட்டுவா, அப்போது இவள் யாருக்கு வேலை செய்கிறா அப்படின்ற விஷயங்களையும் சேர்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் போட்டிருப்பாங்க. அந்த சைடு ஒயிட்டி பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே கொண்டு போய் ஜியாங் அப்பா கையில் கொடுக்க, அதை பார்த்தோன்னா அவருக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. இதுக்கப்புறமும் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நிறைய வேலைகள் பண்ணணும் அப்படின்ட்டு இவளுக்கு கடுப்பாயிருது. நான் போன டைமே சொன்னேன்ல, இதுதான் லாஸ்ட்டுன்னு, இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அட அப்படிலாம் நீ சொல்ல முடியாதும்மா, இந்த கம்பெனி எப்போ தரமட்டம் ஆகுதோ அப்போ தான் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறதை நிறுத்தணும் அப்படின்னு இவளுக்கு ஷாக் ஆயிடுது. எது, இந்த கம்பெனியை நீ வந்துட்டு ஆக்கிரமிக்க பார்க்கலையா, அழிக்க பார்க்குறியா அப்படின்ட்டு. ஆமாம், எனக்கு இந்த கம்பெனி கிடைக்காது அப்படின்றது நல்லாவே எனக்கு தெரியுமே, அதனால தான் இது யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்னு மொத்தமாக அழிக்க போகிறேன் அப்படின்ட்டு இவ்வளோ ஷாக் ஆகிட்டுருக்கா. இதுக்கப்புறம் நான் வந்துட்டு எதுவுமே பண்ண மாட்டேன், உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. ஓ, எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா, உனக்கு நான் காசு அமுச்சு விட்டது, உங்ககிட்ட பேசுனது, ஸோ நீ தான் இந்த வேலைகள் பண்ண அப்படின்ட்டு உன்னை அசால்ட்டாக நான் கோர்த்து விட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு அவன் மிரட்டி விட்டுட்டு போயிட்டுருக்கான். அவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. மறுநாள் பிஏ பார்த்தீங்கன்னா ஹீரோவை மீட் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லும்போது, ஓ அப்போ நான் யாரை நம்பி என் பக்கத்தில் வச்சுருந்தானோ அவங்க தான் எனக்கு முதுகில் குத்திருக்காங்க அப்படின்ட்டு இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. ஆனால் இவன் மேலே எனக்கு டவுட் இருந்தது, அதனால தான் ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த சேஃப் லாக்கில் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கரெக்டாக அவள் அந்த டாக்குமெண்ட்டை தான் திருடிட்டு போயிருக்கா அப்படின்ட்டு. ஆனால் நான் ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட சொல்லி ஆகணும், அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவளை ஃபோர்ஸ் பண்ணி தான் யாரோ பண்ண வைக்கிறாங்க அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன, நான் அவளை மன்னிச்சு விடணும்னு நினைக்கிறியா, என்னோட ஆசையும் அதுதான், ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு இது எல்லாத்தையுமே ஹீரோயினும் மேலே நின்று கேட்டு தான் இருந்திருப்பா. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து, ஆமாம் பிஏ சொல்கிறதும் கரெக்டு தான், நம்ம அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம், கூப்பிட்டு கேட்டு பார்ப்போம் நீ ஏன் இப்படி பண்ண வச்ச அப்படின்னு. அப்படியே ஆஃபீஸில் காட்டுறாங்க. அவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கில்ட்டியாக இருக்கும் போல், ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்கும்போது ஜியாங் அப்பா கிட்டேருந்து கால் வருது. இவளும் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டுருக்கா. அவர் பார்த்தீங்கன்னா கத்துறாரு, நீ என்ன நினச்சிட்ருக்க, என்னை முட்டாளாக்கணும்னு பார்க்குறியா, அதில் இருக்கிறது எல்லாமே ஃபேக்கான டாக்குமெண்ட் அப்படின்னு. இவளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரில, இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரில, நான் கரெக்டானதான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ட்டு. உனக்கு என் மேலே இருந்த பயம் எல்லாமே விட்டு போச்சுல்ல, நான் யார் அப்படின்ற விஷயங்களை நீ கூடிய சீக்கிரம் பார்ப்ப, ஒழுங்காக நான் பண்ணதை மட்டும் எடுக்க பாரு அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா கத்தி விட்டுட்டு அங்கேருந்து போக இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஃபஸ்ட்டு நம்ம அக்காவையும் நம்ம அக்கா பையனையும் இங்கேருந்து அமுச்சு விட்டலாம் அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க அக்கா கிட்ட சொல்லிகிட்ருக்கா, ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்கக்கா அப்படின்ட்டு. ஏன் வந்து இப்படி சொல்கிற அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, மாமா தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பண்ண சொன்னாங்க அப்படின்ட்டு சும்மா போய் சொல்லிகிட்ருக்கா. சரி இதை பற்றி நான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் சொல்லிகிட்ருக்காங்க. இதை பேசி முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துட்டுருக்கா. வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணுறா. இதை பார்த்தோன்னு அவளுக்கு ஷாக் ஆகிடுது, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு.
அது ஹீரோவும் இங்கே தான் இருக்கான், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா, நீ போய் பேச அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா காருக்கு வெளியவே வெயிட் பண்ண. உள்ளே பார்த்தீங்கன்னா ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். இவளுக்கு ஹீரோவை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே தெரில, அப்படி தடுமாறிட்டு இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலாம் எடுத்து கொடுக்க இவளுக்கா ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ இவளே வந்து சொல்லிட்டு இருக்கா, என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன், ஆனால் உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ உங்களை லவ் பண்ணேன் அப்படின்னு. இதெல்லாமே எனக்கு ஒரு சிச்சுவேஷன் தான், நான் வேணுக்குமே பண்ணலை அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா எனக்கும் புரியுது, நானும் இந்த சிச்சுவேஷனுக்கு உன்னை நான் தள்ளி விட்டேன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு இவளுக்கா ரொம்பவே எமோஷ்னல் ஆயிடுது. ஸோ அவனை பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணி அழுகவே ஆரம்பிச்சிடுறா, நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. இதை பற்றி இனிமே கொஞ்சம் நாங்கள் பேசணும்னு நினைக்கிறோம் அப்படின்ட்டு ஹீரோ ஹீரோயின் இவ 3 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து கேட்குறான், அப்போ நீ என் கம்பெனிக்கு வந்தது என்ன ஸ்பை பண்ணி எல்லா விஷயங்களையுமே அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் நீ உள்ளே வந்திருக்க. இவளும் ஆமாம் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறா. சரி நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கவா அது யார் அப்படின்றது, அது ஜியாங்கோட அப்பா தானே அப்படின்ட்டு இவளுக்கு ஷாக் ஆயிடுது, இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு. ஓகே, அப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் தான் பண்ண சொல்லியிருக்காரு, அவருக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை, அவன் ரொம்பவே தெளிவாக தான் எல்லா விஷயங்களுமே பண்ணுவார், அவரை எதுலையுமே சிக்க வைக்க முடியாது அப்படின்ட்டு. ஆனால் ஒரே ஒரு எவிடன்ஸ் மட்டும் இருக்குது, என் அக்கா வீட்டுக்காரர் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்கார்டர் ஒன்று என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க, அதில் 2 பேர் பேசிக்கிட்ட அந்த ஆடியோ இருக்குது அப்படின்னு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ நம்பி என்கிட்ட கொடுக்கலாம், உனக்கும் உன் ஃபேமிலிக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆறுதலாக இருக்குது, இந்த மாதிரி சிச்சுவேஷனில் என்னோட நிலைமையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுதா, நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஜியாங்கோட அப்பாவை கட்டுறாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது, என்னடா சொல்கிறீங்க, இது எல்லாத்தையும் உங்களை நான் பார்க்க சொன்னல அப்படின்ட்டு இவர் கதறிக்கிட்டே அங்கேருந்து போயிட்டுருக்காரு. ஜியாங்கும் வந்து கேட்குறான், என்ன ஆச்சு, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு. அது உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு அங்கேருந்து போக, அதே சமயம் ஒயிட்டியவும் ஹீரோனையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் இன்னுமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒயிட்டி பார்த்தீங்கன்னா, என்னை மன்னிச்சிரு, உன்னோட ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் ஆச்சுல்ல ஜியாங் கூட இருக்கிற மாதிரி, அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டது நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ அப்படியே என்ன நடந்தது அப்படின்ற விஷயங்களை காட்டுறாங்க. ஜியாங் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்திருப்பான், ஃபோனில் வேற ஒரு காலுமே பேசிகிட்டு இருந்திருப்பான். அப்போ அவங்க அப்பா ஏதோ சொல்ல இவன் கடுப்பாகி அந்த ஃபோனை அங்கேயே வச்சுட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி இருந்திருப்பான். இவரும் பார்க்குறாரு, ஏதோ ஃபோட்டோ மாதிரி தெரியுதே அப்படின்ட்டு எடுத்து பார்த்த இவருக்கு செம ஷாக்கிங். வேகமாக வெயிட்டிக்கு கால் பண்ணி நான் ஒரு ஃபோட்டோ அமுச்சு விட்றேன், எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடு அப்படின்ட்டு அப்படியே அந்த வேலை எல்லாத்தையுமே பண்ணியிருந்திருப்பாங்க. ஹீரோயினுக்கா, சரி நீ இதெல்லாம் எதுக்கு பண்ண, உனக்கு அப்படி என்ன கிடைக்க போகுது அப்படின்ட்டு. எனக்கா ஹீரோ கிடைப்பான் அப்படின்ட்டு தான் நான் இதெல்லாம் பண்ணேன், ரொம்ப பைத்தியமாக தான் சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கா. அதே சமயம் ஜியாங்கோட அப்பா பார்த்தீங்கன்னா அந்த அடியாளை மீட் பண்ண தான் வந்திருக்காரு. இங்கே பாடுறா, போலீஸ் எல்லாமே என்ன தான் சந்தேகப்படுறாங்க, அதனால் எனக்கு பதிலாக நீ போய் சரண்டர் ஆயிரு அப்படின்ட்டு. சார் இங்கே பாருங்கள், என்னாலலாம் முடியாது, எனக்கு ஃபேமிலி இருக்குது அப்படின்னு. நான் உன் ஒய்ஃபோட அக்கௌண்ட்டுக்கு பல்காக ஒரு அமௌண்ட்டு சென்ட் பண்ணி விடுறேன், அந்த காசை வச்சு அவங்க நல்லாவே செட்டில் ஆயிடுவாங்க. ஸோ நீ ஒரு 5 வருஷம் எனக்காக மட்டும் ஜெயிலில் இரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து போக, இவன் எப்படி பண்ணுவான், இவனுக்கு ஒரு குட்டி பையன் ஒருத்தமாக இருக்கான். ஸோ அவனோட ஃபோட்டோவை அப்படியே ஏக்கமாக பார்த்துட்டு அவன் பார்த்திங்கன்னா மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்தே போயிடுறான். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீரோவுக்கு கால் பண்ணி சொல்ல, ஹீரோயின் வந்து கேட்டுட்ருக்கா, என்னாச்சு, யார் கால் பண்ணாங்க அப்படின்ட்டு. அது வந்து ஜியாங் அப்பாவோட அடியால் தான் சூசைட் பண்ணிக்கிட்டானா. ஏன் என்னாச்சு, அவர் வந்து தான் பண்ண தப்புகள் எல்லாத்தையுமே அந்த அசிஸ்டண்ட்டை ஒத்துக்க சொல்லியிருக்காங்க, அவன் வந்து பயந்து இந்த மாதிரி சூசைட்லாம் பண்ணிட்டான் அப்படின்னு. சரி நீ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஜியாங் பார்த்தீங்கன்னா சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். அவங்க அப்பாவுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒருத்தவர் இருப்பார், அவர் பார்த்தீங்கன்னா ஃபோனில் காமிச்சிட்ருக்காங்க, எங்கள் பாரு அந்த அடியால் வந்து இறந்து போயிட்டாரு, இவன் அடிக்கடி ஜியாங் அப்பாவை தப்பா மீட் பண்ணி பேசுவான், நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு. இதை எல்லாத்தையுமே ஜியாங் கேட்கும்போது அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. இவனை பார்த்தோன்னா ஒருத்தவன் அங்கேருந்து ஓடி போயிடுறான். ஜியாங் வந்து கேட்குறான், எங்கள் அப்பா எங்கே,
உங்கள் அப்பா தெரில சார், அவர் இன்றைக்கி ஒர்க்குக்கு வரல அப்படின்ற மாதிரி திணறிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஜியாங் வீட்டுக்கு வரான். அங்கே அவர் கத்திட்டு இருக்காரு. இங்கே பாருங்கடா, எனக்கு தெரியாது, இந்த விஷயங்களை நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே முடிக்கணும், என்னை சிக்க வைக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ ஜியாங் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கேட்டுட்ருக்கான், அந்த ஃபண்டெல்லாம் எங்கே போச்சு, எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் அப்ரூவ் பண்ணீங்க, அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு, இதுக்கப்புறம் தேவையில்லாமல் எதையும் பண்ணாமல் ஹீரோட்ட போய் மன்னிப்பு கேட்டு போலீஸ்கிட்ட சரண்டர் ஆகுங்க அப்படின்ட்டு. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா எதை ஹீரோட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணுமா, என்ன பேசிகிட்டு இருக்க, அது மட்டும் என்னால் முடியவே முடியாது அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போக இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. என்னதான் இருந்தாலும் அப்பா இல்லையா, கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். அந்த சைடு ஹீரோனை கட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா வாமிட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கா. என்னடா ஆச்சு அப்படின்ட்டு அவளுக்கு எப்போ பீரியட் வந்தது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்ருக்கா. இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளோ அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்குது. அப்படியே அந்த சைடு வைட்டியை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா இவகிட்ட இருக்கிற அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்கா. நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்து சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குன்ட்டு இவ பார்த்தீங்கன்னா ரெசிக்னேஷன் லெட்டர் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்ருக்கா. ஹீரோக்கும் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்ருக்கா. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிஏ நிற்கிறான். அவனுக்கு தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகும்போது இவனுக்கு பார்த்தீங்கன்னா மைண்ட்குள்ளே சில விஷயங்கள் ஓடுது. இப்போ நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை சொல்லலை அப்படின்னா எப்போயுமே சொல்ல முடியாது, சொல்கிறா அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே குடுக்குட்டோன்னு இறங்கி ஓடி வந்துட்டுருக்கான். இவன் ஆல்மோஸ்ட் ஒரு டாக்ஸி பிடிச்சி அங்கேருந்து கிளம்ப போகிற கரெக்டாக அந்த நேரத்துக்கு இவனுமே வந்துடுறான். என்னாச்சு, ஏன் இப்படி ஓடி வரீங்க? அது ஒன்றும் இல்லை, இப்போ என் மனசில் இருக்கிற விஷயங்களை சொல்லலை அப்படின்னா எப்போயுமே சொல்ல முடியாதுன்னு தோணுச்சு. பாஸ்டில் என்ன வேணால் நடந்திருக்கலாம், அந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு தேவையில்லை, எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே நல்ல மனுஷன், உங்களுக்கான ஒரு பர்சன் நான் கிடையாது, ஸோ நீங்கள் பெட்டரான ஒரு லைஃப்பை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அவள் அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்ப பிஏக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிருது. இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நேராக ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜியாங்கை மீட் பண்ணி கொடுத்துட்றான். நான் போயிட்டு போலீஸ்லலாம் கம்ப்ளைண்ட் பண்ண விரும்பலை, என்னதான் இருந்தாலும் நீ என்னோடய ஃப்ரெண்டு, முடிவு உன் கையில் தான் இருக்குது, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. ஸோ இவன் நேராக அவங்க அப்பா கிட்டே போய் இங்கே பாருங்கப்பா, உங்களுக்கு ஆப்போசிட்டாக எல்லாமே எவிடன்ஸ் பக்காவாக இருக்குது, அதனால் நீங்களே போலீஸில் போய் சரண்டர் ஆகிருங்க, உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் அவர் எப்படி போவார், என்ன பேசிகிட்டு இருக்க, நான் போய் சரண்டர் ஆகுறதா, ஏன்ப்பா அப்படி இருக்கீங்க, அப்போ என்னை தனியாக விட்டு போகணுன்னு நினைக்கிறீங்களா, என்னை அனாதையாக பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு. ஸோ இந்த வார்த்தையை கேட்டோன்னே அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்ட் ஆயிடுறாரு. சரி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா வெளியே வரான். ஆனால் இவங்க அப்பா என்னென்னா ஃபோன் பண்ணி நான் சிங்கப்பூர் போகணும், ஃப்ளைட் டிக்கெட் ஒன்று புக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் திருந்தவே மாட்டார் போலையே அப்படின்ட்டு இவன் இந்த விஷயத்த ஹீரோனுக்கு கால் பண்ணி சொல்ல, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட சொல்ல, அவனா நீங்கள் ஹீரோனை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ ரொம்பவே பெருசாக தானே இருக்கும் ஏர்போர்ட்டு. 2 பேரும் பிரிஞ்சு தேடுறாங்க. ஆனால் அந்த மனுஷனை கண்டுபிடிக்க முடியல. அவர் பார்த்திங்கன்னா ஒரு கேப்பு கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு அப்படியே ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்காக வந்துட்டுருக்காங்க. ஸோ 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணி உங்கள் அப்பாவை பார்க்கவே முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக ஹீரோ பார்த்துட்றான். அது உங்கள் அப்பா தானே, கால் பண்ணு அப்படின்ட்டு. ஸோ இவனும் கால் பண்ணுறான். இவர் சுற்றி பார்க்குறாரு, இங்கே தான் நிற்கிறாங்களா, பார்த்துட்டு தான் கால் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. அவருமே பார்த்துறாரா. ஸோ கால் அட்டன் பண்ணி இங்கே பாரு, நீ அவன் கூட இருந்த அப்படின்னா நீ என்றைக்குமே வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது, என் சைடு வந்துரு, நான் சொல்கிறதானே எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னு. ஆனால் ஜியாங் பார்த்தீங்கன்னா முட்டிக்கால் போட்டு கெஞ்சிட்டு இருக்கான், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு. இவருக்கு வந்துட்டு இருக்க இன்னி வெறியாகுது ஹீரோ மேலே. ரிட்டன் ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரான். அங்கே ஹீரோயின் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. என்னாச்சு, அவரை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? அதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, ஜியாங் வந்து பேசியிருக்கான், அவர் போலீஸில் சரண்டர் ஆகிடுவான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு. எனக்கு என்னமோ அப்படி தோணலை அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் சொல்லிகிட்ருக்கா. சரி விடு, அவர் வந்து சரண்டர் ஆயிடுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உனக்கு பொண்ணு பிடிக்குமா பையன் பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. உனக்கு ஷாக் ஆயிடுது. என்ன சொல்கிற, உண்மையாவா அப்படின்ட்டு. ஆமாம் அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா அவனோட கையெடுத்து வயிற்றுலாம் வச்சிட்ருக்கான். சரி இதுக்கப்புறம் நீயும் பாப்பாவும் ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தாங்க ஆரம்பிச்சிட்றான். அப்படியே மறுநாள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்கான், கன்ஃபார்ம் பண்ணிக்கிறலாம் அப்படின்ட்டு. அந்த நேரம் ஜியாங் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கான், காலையிலேருந்து எங்கள் அப்பாவை காணோம், ஒரு வேளை ஓடி போயிட்டாரோ அப்படின்ட்டு. ஹீரோக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹீரோயின் வந்து கேட்குறா, என்னாச்சு, நீ சொன்னது கரெக்டு தான், அவர் போலீஸ்கிட்ட சரண்டர் ஆக மாட்டார் போல், இப்போ அவரை ஆளை காணோம் அப்படின்ட்டு.
ஸோ 2 பேத்துக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நேராக வீட்டுக்கு தான் வராங்க. ஸோ நீ வந்துட்டு பார்த்துருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. நேராக மெய்ட் ஆண்டிகிட்ட போயிட்டு இவளை வந்துட்டு இன்னும் 10 கிலோ வெயிட் வந்துட்டு ஜாஸ்தியாக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அட எனக்கு தெரியாதா, நான் நல்லா பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரம் ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வருது. அதை கூட அவன் அட்டன் பண்ண விட மாட்டான். இதிலேருந்து ரேடியேஷன்லாம் வரும், அது வந்து குழந்தைக்கு நல்லதில்லை அப்படின்ட்டு. இவள் அப்படியே பார்க்குறா, டே ஏதாவது அர்ஜென்ட்டான காலாக இருக்க போகுது, அப்போனா நான் எடுத்து என்னன்னு கேட்குறேன் அப்படின்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா டியாங் தான் பேசிகிட்டு இருக்கான். நான் வந்து ஹீரோனை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், அதனால நீங்கள் கண்டிப்பாக வரணும். இங்கே ஆர்ஃபனேஜில் ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்க போகுது, கண்டிப்பாக நீங்கள் 2 பேருமே வரணும் அப்படின்னு. சரிடா, கண்டிப்பாக நாங்கள் 2 பேருமே வரோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறா. அந்த சைடு வைட்டியை காட்டுறாங்க. இவளை மீட் பண்ணுறதுக்காக பிஏ வந்திருக்கான். இவனை பார்த்தோன்னே அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. என்னாச்சு, என்ன விஷயம் அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை, சீக்கிரமாகவே போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட்காக அவங்கள வந்து மீட் பண்ணுவாங்க அப்படின்னு இவளுக்கா ஜர்க் ஆகிட்டுருக்கு. என்னாச்சு, நீங்கள் ஓகே தானே? வேறு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். இல்லை இல்லை, இந்த விஷயங்களை நானே பார்த்துக்கிறேன். அட, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஃப்ரெண்டாக கூட என்னை ஹெல்ப் பண்ண விட மாட்டிங்களா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி பிஏ கேட்கும்போது இவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, லைட்டாக சிரிக்கிறா. இதுக்கப்புறம் ஆர்ஃபனேஜை தான் காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டுக்கு எல்லா விஷயங்களுமே நடந்துகிட்ருக்கு. உள்ளுக்குள்ளே ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வராங்க. டியாங்குக்கு தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வீட்டில் அந்த மெய்ட் ஆண்டி பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி அப்படியே ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது. நான் வந்து ஹீரோயினோட கிளாஸ்மேட்டு, அவங்களுக்கு ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டை நான் கொடுக்கணும், அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு. அவள் வந்து ஆர்ஃபனேஜில் ஒரு ஈவெண்ட்டுக்காக போயிருக்கா, நீங்கள் நேராக வீட்டுக்கே அந்த ஃபைலை சென்ட் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த சைட் பேசுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியாங்கோட அப்பா தான். ஸோ இவர் ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போகிறாரு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா குவாங் கால் பண்ணி விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கான். ஜியாங் அப்பா எங்கே போனார் என்னன்றதே தெரியல, ஆனால் நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் சேஃபாக இருங்க அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா வெளியே நின்று தான் ஃபோன் கால் பேசிகிட்டு இருக்கான். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து, மேடம் உங்களுக்கு ஒரு பொக்கே வந்திருக்கு, நீங்கள் வந்து சைன் பண்ணால் தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஸோ நீங்கள் போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு. வேகமாக டைரக்டர் பார்த்தீங்கன்னா, அதாவது லின்னு, உனக்கு யான் தான் ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன், போய் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இருந்தாலும் இவளுக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துட்டுருக்கான். இவன் வந்து 2வது கதவை ஓப்பன் பண்ணி வெளியே போயிட்டுருக்கா. யான் உள்ளே வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறான், எங்கே ஹீரோயின் அப்படின்னு. அவள் வந்து ஃப்ளவர் வந்திருக்குன்னு வாங்க போனாப்பா, நீ சென்ட் பண்ணலையா அப்படின்னு. இவனுக்கா அப்படியே பக்கு பக்குன்னு இருக்கு. சரி நான் போய் செக் பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்படியே வெளியே வந்து பார்க்குறான். அந்த பொக்கே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து கிடக்கு. இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அப்படியே ரோட்டு வழியாக ஓடி வந்துட்டே இருக்கான். நேராக வீட்டுக்கே வந்துடுறான். ஜியாங்குக்கு கால் பண்ணி இது மாதிரி ஹீரோயின் வந்துட்டு காணோம் அப்படின்ட்டு. அவனுக்கா ரொம்ப ஷாக் ஆகிடுது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு புரியாமல் இருக்கான். சரி ஒன்றும் கவலைப்படாத, ஆனால் எங்கள் அப்பா இந்த விஷயங்களை பண்ணியிருக்க மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுதுன்னு ஃபோனை வைக்க. இருந்தாலும் ஒரு டவுட்டாக இருக்குது, ஒரு வேளை இந்த ஆள் எதுவும் ஹீரோனை கடத்திருப்பானோ அப்படின்னு. அந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு கால் வருது. இவனும் அட்டன் பண்ணுறான். ஜியாங்கோட அப்பா தான். என்னப்பா ரொம்பவே பதட்டமாக பேசுகிற மாதிரி தெரியுது, எதுவும் ஹீரோனை காணாமா அப்படின்னு. இவனுக்கு புரிஞ்சிருது. இங்கே பாரியா, உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கோ, ஆனால் ஹீரோனை மட்டும் நீ ஹர்ட் பண்ணாத அப்படின்னு. அப்படியா, சரி பாயிண்ட்டுக்கு வந்துட்ட. அதாவது கம்பெனியில் உனக்கு இருக்கிற ஷேர் எல்லாத்தையுமே காசாக விட்ரா பண்ணி கொண்டு வந்து என் கையில் கொடுத்துரு, அப்புறம் நீ ஹீரோனை வாங்கிட்டு போயிரு அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா வெறுன்னு ஜியாங்கோட ஆஃபீஸ்க்கு தான் வந்துட்டுருக்கான். ஆனால் அவன் அங்கே காணோம். அவங்க அசிஸ்டண்ட்டை கேட்கும்போது அவர் போலீஸ் ஸ்டேஷன் போகிறதா சொல்லியிருந்தாரு அப்படின்னு. ஸோ அவன் அப்படியே சுற்றி பார்க்கும்போது ஜியாங்கும் உங்கள் அப்பாவும் எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு ஹார்பர் மாதிரி தெரியுது. அதை பார்த்தோன்னே ஒரு வேளை அந்த ஆள் இங்கே தான் இருப்பாரோ அப்படின்ட்டு அவன் பார்த்திங்கன்னா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கான். நேராக பிஏவை மீட் பண்ணி சில விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கான். எங்கே பாரு, நான் சொல்கிறத நல்லா கேளு. நான் ஒரு விஷயத்துக்காக போகிறேன், ரிட்டன் வருவேனா என்னன்றது எனக்கே ப்ராப்பராக தெரியல. அதனால் நான் வர வரைக்கும் நீ தான் இந்த கம்பெனிக்கு சிஇஓவாக இருந்து எல்லா விஷயங்களையுமே பண்ணணும் அப்படின்ட்டு. இவன் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே சைன் போட்டு கொடுத்து சீல் எல்லாத்தையுமே இவன் கையில் ஒப்படைச்சிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கான். சரி ஹீரோனை காட்டுறாங்க. இவளோட கை எல்லாத்தையுமே காட்டி அந்த கையரை ஜியாங்கோட அப்பா தான் வச்சுருக்காரு. என்னம்மா உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? நான் இதுக்காக பயப்படணும், உனக்கு தேவை காசு, நீலாம் என்ன எதுவும் பண்ண மாட்டே அப்படின்னு. பரவாயில்லையே, ரொம்ப தைரியமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு திரும்புகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து நிற்கிறான்.
ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வேகமாக கத்தியெல்லாம் எடுத்து கழுத்தில் வச்சுட்ருக்காரு. இங்கே வராத, வந்தீங்கன்னா நான் இவளை குத்திடுவேன் குத்திடுவேன் அப்படின்னு. இங்கே பாரு, நீ கேட்ட காசு எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன், உனக்கு சீக்கிரமாகவே வந்துடும், அதனால் நீ ஹீரோயினை விட்டுரு விட்டுரு அப்படின்ட்டு. ஏண்டா வெறும் கையில் வந்திருக்க, நான் உன்கிட்ட கரெக்டாக தானே சொன்னேன் அப்படின்னு. ஐயோ அது பெரிய அமௌண்ட்டியா, அது எப்படி ஒரே இதில் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு. அவளை விட்டுரு, அதுக்கு பதிலாக நீ என்னையை பிடிச்சி வச்சுக்கோ அப்படின்ட்டு. அப்படியா, சரி இந்த ஹேண்ட் கஃபை நீயே மாட்டிக்கிட்டு என்கிட்ட வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவனுக்கும் வேறு வழி இல்லையே. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட் கஃப் எடுத்து மாட்ட போகிறான். அந்த இடத்துக்கு கரெக்டாக ஜியாங் வந்துடுறான். ஐயோ அப்பா, நீ தான் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கியா, ஃபஸ்ட் அவளை விடு அப்படின்ட்டு. டேய் முட்டாள் மகனே, நீ எதுக்குடா இங்கே வந்த அப்படின்ட்டு இவர் கத்திகிட்ருக்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி இவன் பார்த்தீங்கன்னா ஜியாங் அப்பாவை தள்ளி விட்டுறாரு. அவரை அங்கிட்டு போய் விழுக இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட கயிறு எல்லாமே கழட்டி விட ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அந்த நேரம் இவர் பின்னாடி இருந்து வந்து ஹீரோவோட முதுகுலேயே கத்தி வச்சு குத்திடுறாரு. ஆனால் செம்மையாக ஷாக் ஆகிடுறா. யான்னு சொல்லிட்டு கத்த, ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஓடு ஓடு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இன்னுமே இவர் பார்த்தீங்கன்னா நிறுத்தலை. அந்த கத்தி எங்கிட்டும் இங்கிட்டும் அப்படியே வீச அது பார்த்தீங்கன்னா பின்னாடி கட்டியிருந்த ஒரு கயிறில் கட் ஆகிருது. இந்த ஸ்கேட் பண்ணுவாங்கள்ல, அந்த போர்டு எல்லாமே அதில் தான் மாட்டியிருந்துருப்பாங்க போல். அது பார்த்தீங்கன்னா கலண்ட ஹீரோவோட மண்டையிலே அடிச்சிருது. ஸோ 2 பேருமே கடலுக்குள்ளே விழுந்துடுறாங்க. ஹீரோனுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில, ஓடி வந்துட்டுருக்கா யான்னு சொல்லிட்டு. தண்ணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ரத்தமாக வந்துட்டுருக்கு. இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஜியாங் தான் பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறான். இல்லை நீ உள்ளெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸ் அப்புறம் போலீஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. ஆம்புலன்ஸில் ஹீரோயின் போயிடுறாங்க. போலீஸ் காரில் வந்துட்டு ஜியாங்கோட அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ 2 பேர்த்தையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு பிஏ பார்த்தீங்கன்னா ஒயிட்டியை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். அவளுக்கு வந்துட்டு தண்டனை கிடைக்கணும் இல்லையா. ஸோ அதனால் அவள் பார்த்தீங்கன்னா இதை எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ட்டு அப்படியே கண் கலங்கி அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. பிஏக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்பவே கஷ்டத்தோடு தான் நின்று. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கண் முழிச்சு பார்க்குறா. இவளுக்கு என்ன ஆயிருந்திருக்கும் அப்படின்னா, ஹீரோக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ஷாக்கில் வந்து மயக்கம் போட்டே விழுந்திருப்பா. எந்திரிச்சோன்னா பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோ எங்கே, நான் ஹீரோட்ட போகணும் அப்படின்ட்டு. எல்லாருமே சமாதானப்படுத்துகிறாங்க. இவ வந்துட்டு கத்திக்கிட்டே இருக்கா, நான் ஹீரோவை பார்க்கணும், நான் ஹீரோட்ட போகணும் அப்படின்னு. இந்த டாக்டர் இருக்கான்ல, அவன் வந்து கத்துறான், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, நீ இந்த மாதிரிலாம் கத்தக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ தான் அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாகிறா. என்ன ஆச்சு ஹீரோக்கு, என்ன ஆச்சுன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு. எங்க பாரு, அவனுக்கு ஒன்றும் ஆகலை, நீ என்னை நம்புறீல, அவனை நான் சரி பண்ணி கொடுத்துருவேன், ஸோ நீ கொஞ்சம் அமைதியாகிற அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் பொறுமையாக இருக்கா. மறுநாள்லாம் பொறுமையே இல்லை, அதனால அப்படியே ஓடி வந்துட்டு இருக்கா ஹீரோவை பார்க்கறதுக்காக. ஹீரோ பார்த்தீங்கன்னா கோமாக்கு போயிட்டான், கண்ணே முழிக்கலை. இவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. நீ நம்ம பாப்பாவை பார்க்கணுன்னு ஆசைப்படலையா, சீக்கிரம் கண் முழிச்சு வந்துரு, அப்போ தான் நீ என்னையும் பாப்பாவையும் கேர் பண்ணி பார்த்துக்க முடியும் அப்படின்னு. இவ பேச லின்னுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ நாட்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நகர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஹீரோட கண்டிஷன் அப்படியே தான் இருக்குது. ஹீரோயினோ டாக்டர்கிட்ட கேட்டுட்ருக்கா என்ன தான் ஆச்சு அவனுக்கு, அவனை கேர் பண்ண முடியுமா முடியாதா. இங்கே பாரு, பிரெயினில் வந்து ஒரு கிளாட் இருக்குது. ஸோ அது ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் அவன் வந்துட்டு கண் முழிக்க முடியும். ஆனால் அது ரொம்பவே ரிஸ்க்கான ஒரு விஷயந்தான். ஒரு மிராக்கள் நடந்தால் தான் உண்டு அப்படின்னு. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியும். டெய்லியுமே வரா, இவங்கிட்ட பேசுகிறா, ஆனால் இவங்கிட்டேருந்து எந்த ஒரு மாற்றமுமே தெரியல. ஒரு நாள் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரேக் ஆகி அழுகவே ஆரம்பிச்சிடுறா. இதுக்கு மேலே என்னால் முடியலை அப்படின்ட்டு அவள் பார்த்திங்கன்னா அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடிட்டுருக்கா. அந்த நேரம் தான் டாக்டருமே உள்ளே வந்திருப்பான். ஸோ இவள் பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் அந்த டெலிஃபோன் இருக்குல்ல, அங்கே போய் தான் பேசிகிட்டு இருக்கா. நீ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் பெட்டில் வீக்காக படுத்து கிடக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தயவு செஞ்சு இந்த மாதிரி இருக்காத, என்கிட்ட திரும்ப வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் கத்தி அழுதுட்ருக்கா. ஸோ இந்த சீன் இப்படியே கட் ஆகுது. அப்படியே ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. சீனியர் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் ஆகி இன்னொரு பொசிஷனுக்கு வந்துடுறாங்க. ஸோ ஒரு ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிடுறா, நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு அந்த டேரக்டர்கிட்ட சொல்லும்போது, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி எல்லோரும் பார்த்திங்கன்னா ரோஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியலை. அப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் அப்படியே கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டுருக்காப்புல. ரிங்கெல்லாம் கொடுத்து மேரேஜுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இதுக்கப்புறம் வைத்தியை காட்டுறாங்க. அவளுக்கு வந்துட்டு தண்டனை எல்லாமே முடிச்சுட்டு அவங்க அக்கா கூடயும் அவங்க அக்கா பையன் கூடயும் செட்டில் ஆகிட்டா போல். ஸோ அவங்க அக்கா பையன் கூட
கூட விளாண்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பிஏ வந்துட்டுருக்கான். அவனை பார்த்தோன்னே அவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன், என்னால் ரிட்டன் உங்கள் கம்பெனிக்கு வர முடியாது அப்படின்னு. நான் அதுக்காக உங்ககிட்ட பேசுகிறதுக்கு வரல. இந்தா இதை பாரு, இதில் உன்னோட ஃப்யூச்சரும் நம்மளோட ஃப்யூச்சரும் சேர்ந்து இருக்கு அப்படின்னு. எது நம்மளோட ஃப்யூச்சரா அப்படின்ற மாதிரி பார்க்குறா. ஆமாம், உங்கள் அண்ணாவோட கம்பெனியை நான் வாங்கிட்டேன். நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து அந்த கம்பெனியை ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன். பண்ணலாமா அப்படின்ட்டு. இவளுக்கா ரொம்பவே வந்து டச் ஆயிடுது. ஸோ ஹாப்பியாக பார்த்துட்ருக்கா. அந்த சைட் ஜியாங்க கட்டுறாங்க. அவங்க அப்பாவோட கல்லறையில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. அவர் இறந்து போயிட்டார் போல். நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே தப்பு இல்லைப்பா, அந்த கம்பெனிக்கு நீங்கள் சேர்மன் ஆகணும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் போன பாதை தான் தப்பு. உங்களோட ஹார்ட் ஒர்க்கை ஃபுல்லாகவே போட்டிருந்தீங்க அப்படின்னா எல்லோரும் பாராட்டுற மாதிரியே ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் என்ன நினச்சாலும் கவலைப்படாதீங்க, நான் இப்போ ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கா. அந்த சைட் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை காட்டுறாங்க. அவளுக்கு ஒரு பொண்ணு பிறந்துருச்சு போல். ஸோ அந்த பாப்பா வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருக்கா. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லறையில் உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து நாங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டீங்க. இப்போ நாங்கள் 2 பேரும் ஹாப்பியாக தான் இருக்கோம் அப்படின்னு. என்னடா அவள் பேசிகிட்டு இருக்கா, ஒரு வேளை ஹீரோ இறந்து போயிட்டானா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சா அந்த சைடு யாரோ வர மாதிரி தெரியுது. ஆனால் ஃபேஸை காட்டலை. வந்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த குட்டி வாண்டை தூக்கிக்கிறாங்க. அப்போ தான் காட்டுறாங்க வந்தது வேறு யாரும் இல்லை, ஹீரோ தான். ஸோ இவன் எப்படி உயிர் பொழைச்சான் அப்படின்னா, ஹீரோயின் வந்து அழுதுகிட்டே ஓடி இருந்திருப்பாள் அந்த டெலிஃபோன் பூத்துக்கு. அப்போது டாக்டர் வேற வந்திருப்பான். இவன் எப்படி ஓடுறா அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ரூம்குள்ளே வந்து பார்க்குறான். அவனுக்கா அப்படியே ரொம்ப இழுத்துக்கிட்டு ஒரு மாதிரி சீரியஸாக இருந்திருக்கும். அப்போது சடனாக இவங்க பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போ தான் அவன் வந்து உயிர் பொழைச்சிருப்பான் போல். நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னை விட்டு நான் எப்போவுமே எங்கேயுமே போக மாட்டேன். அப்பா ஹெவன்லேருந்து நம்மளை வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பார். நம்ம ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னா அவருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் அப்படின்னு 3 பேரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இதோட இந்த ட்ராமாவே இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன்.